Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Janaki Kanta Smaranam Gopika Jivana Smaranam Haranam of Parvati Pataye Sadguru Swaminaha Anjaneya Swaminaha Kujam Tam Rama Rameti Madhuram Madhuraksharam Aruhya Kavita Shakham Mande Valmiki Kokilam Anjaneya Matipatalananam Kanchanadri Kamaniya Vigraham Parijata Tarumulavasinam Bhavayami Pavamananandanam Yatra Yatra Raghunatha Kirtanam Tatra Tatra Kridamastakanjalim Bashpavari Paripurnalochanam Marutim Namate Rakshasantagam Manojavam Marutatulyavegam Jitendriyam Buddhimatam Varishtham Vatatmajam Vanarayuthamukhyam Shri Ramadutam Shirasa Namami Durikrita Sitartihi Prakatikrita Rama Vaibhavaspurtihi Darita Dashamukha Kirtihi Purato Mama Bhadu Hanumato Murtihi Vaidehi Sahitam Suradrumatale Haime Mahamandape Madhye Pushpagamasane Manimaye Virasane Susthitam Agre Vachayati Prabhanjana Sude Tattvam Munibhyah Param Yakyantam Bharata Divih Parivratam Ramam Bhaje Shyamalam Namostu Ramaya Salakshmanaya Devi Jatassi Janaka Atmajayi Namostu Rudrendra Yamanilebhyo Namostu Chandrarka Marudganebhyaha Dharmatma Satyasandhascha Ramo Dasharathiryadi Paurushecha Pratidvandvasharinam Jahiravanim Sakradeva Prabannaya Tavasmi Dijayachate Abhayam Sarvabhutebhyaha Dadamye Tadvratham Mama Bhaktavatssalya Jaladhe Paramanandarupinah Asmadacharya Rajasya Prapannosmi Padambujam Triyambakapuradhisham Ganadhivasamanvitam Gajarudham Aham Mande Shastaram Kuladaivatam Buddhirbalam Yashodhairyam Nirbhayatvamarogata Ajadhyam Vakpatutvancha Hanumat Smaranat Bhaved Sadguru Charanarvindabhyam Namaha Vagdevi Namaha Hanumate Namaha Shri Haraye Namaha ஸ்ரீமத் பாகவதத்தில் உத்தவனுக்கு ஒரு உபதேசங்கள் பண்ணுறார். உத்தவ கீதை அப்படின்னு பிரசித்தம். எப்படி நேற்றைய தினம் பகவத்கீதையில் விபூதி யோகம் அப்படின்னு ஒரு அத்தியாயம் சொன்னமோ, 10ஆம் அத்தியாயம், அதுபோல ஏகாதச ஸ்கந்தத்தில் இது 16ஆம் அத்தியாயம். உத்தவனுக்கு இந்த விபூதி யோகம் போலேயே சொல்லிட்டு வரா. நான் ஒருவனே தான் இருக்கேன் உத்தவா, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் நான் ஒத்தந்தான்னு ஆரம்பித்து சொல்லிட்டு வரவர் அந்த விபூதி யோகத்தில் எப்படி சொல்லிட்டு வராரோ அதில் சொல்லாத சில விஷயங்களும் இதில் சொல்கிறா. அது இந்த தேர்தட்டில், அது யுத்த காலத்தில்
அவசரமாக அர்ஜுனனை யுத்தம் பண்ண வைக்கணும், தர்மத்தில் பிரவர்த்திக்க பண்ணணுங்கிற ஒரு வேகத்தில் சொன்னது அந்த உபதேசங்கள் பகவத்கீதைங்கிறது. அதில் சிலது தான் சொல்கிறார் விபூதி யோகத்தில். இங்கே உத்தவனுக்கு சமாதானமாக சரஸ்வதி நதிக்கரையில் அஸ்வத்தமரத்தினுடைய அடிவாரத்தில் உபதேசம் பண்ணதாக இருக்கிறதுனால இதை ரொம்ப விசேஷமாக சமாதானமாக நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அதுலேயும் சொல்கிறார் மாசானாம் மார்கசீர்ஷோகம் அப்படிங்கிறார். மாசங்களுக்குள்ள நான் மார்கழி மாசமாக இருக்கேன். ருத்துனாம் மதுமாதவம், ருத்துக்களுக்குள்ள 6 ருத்துக்கள் இருக்கு இல்லையா, அதில் மதுமாதவ ருத்துவாக நான் இருக்கேங்கிறார். பேரில் பார்த்தோமானா கிரீஷ்ம ருத்து, ஹேமந்த ருத்து, வருஷ ருத்து, சரத் ருத்து இப்படி தானே கேட்டிருக்கோம். இது என்ன மதுமாதவ ருத்துன்னா என்னது அப்படின்னா, வேதாத்தியனம் பண்ணாதான் பாகவத ராமாயணத்தினுடைய யதார்த்தத்தை நம்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியும். மதுஷ்ச மாதவஷ்ச வாசந்திகா விருத்தௌ அப்படின்னு வேத வாக்கியம். மதுமாதவோ அப்படின்னா எந்த ருத்துவை சொல்றார் அப்படின்னா வசந்த ருத்துவை சொல்றார். மதுஷ்ச மாதவஷ்ச வாசந்திகா ருத்தௌ சுக்ரஷ்ச கிரீஷ்மா ருத்தௌ இப்படி ஒரு ருத்துக்களுக்கும் வேதம் ஒரு அடமொழிகளை சொல்றது. அதுபோல வசந்த ருத்துவாக இருக்கேன், ருத்துக்களுக்குள்ள சேனாபதிகளுக்குள்ள ஸ்கந்தனாக இருக்கேன்னு இதையும் சொல்றார். ஸ்கந்தோகம் சர்வசேனான்யம், யஜ்யங்களுக்குள்ள பிரம்மயஜ்யமாக இருக்கேன். பிரம்மயஜ்யம்ங்கிறது வேதத்தை ஒரு ருக்காவது பாராயணம் பண்ணுறது. யஜ்ஞானாம் பிரம்மயஜ்யோகம் விரதானாம் அவிஹிம்சனம், விரதங்களுக்குள்ள யாரையும் ஹிம்சை பண்ணாத அந்த அஹிம்சைங்கிற உயர்ந்த விரதமாக இருக்கேன். இப்படி ஒன்றொன்னா சொல்லிட்டு வரார். இதுலேயும் நான் தீர்த்தங்களுக்குள்ள தீர்த்தானாம் ஸ்ரோதசாம் கங்கா, தீர்த்தங்களுக்குள்ள கங்கையாக இருக்கேன்னு சொல்லிட்டு வரவர். இப்படி சொல்லிண்டே வந்தவர் விஷ்ணிகளுக்குள்ள நான் உத்தவனாக இருக்கேன் அப்படின்னு உத்தவன்ட்டியே சொல்றார். அசுராலுக்குள்ள நான் பிரஹ்லாதனாக இருக்கேன் உத்தவா. இப்படி சொல்லிண்டே வந்தவர் கிம்புருஷர்களுக்குள்ள நான் ஹனுமானாக இருக்கேன் அப்படிங்கிறார். இந்த வாக்கியங்கள் பகவத்கீதையில் கிடையாது. அதுக்காக தான் இதை இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு எடுத்துட்டேன். ஹனுமத் ஜெயந்தியை ஒட்டி நம்ம ராமாயணம் சொல்லிட்டு இருக்கோம். கிம்புருஷானாம் ஹனுமானே வித்யாக்ரானாம் சுதர்சனஹா வாசுதேவோ பகவதாம் தொந்து பாகவதேஸ்வகம் ரத்னானாம் பத்மராகோஸ்மி பத்மகோஷா சுபேஷசாம், ரத்னங்களுக்குள்ள பத்மராகமாக இருக்கேன். பத்மராகம்னு குருவுக்காக போட்டுக்கிறது. நவ கிரகத்துக்கும் 9 கற்கள் சொல்கிறாள் இல்லையா, ஒரு கல் ஒரு கிரகத்துக்கு பிரீத்தின்னு சொல்கிறா இல்லையா, அதில் எல்லோ சஃபயர், அதுக்கு தான் பத்மராகம்னு பேர். கனக புஷ்பராகம், பத்மராகங்கள். இப்படி விவசாயினாமகம் லக்ஷ்மீ கிதவானாம் சலகிரஹா, இப்படி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த அத்தியாயத்தில் ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறதே. கிம்புருஷர்களுக்குள்ள நான் ஹனுமானாக இருக்கேன் அப்படிங்கிறார். ஹனுமானும் நான் தான் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறது எவ்வளவு அழகு. எல்லாமே கிருஷ்ணஸ்வரூபந்தான்னு பார்க்கறதுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கு. முருகனை பார்த்தாலும் கிருஷ்ணனாக நினைக்கிறா போல, பரமேஸ்வர ரூபத்திலையும் இருக்கிறவர் கிருஷ்ணன் தான் அப்படின்னு பீஷ்ம ஸ்தவராஜத்தில் அழகான ஒரு ஸ்தோத்திரம். பீஷ்ம ஸ்தவராஜன்னு மகாபாரதத்தில் அழகான ஒரு ஸ்தோத்திரம். அதில் சொல்கிறார், பஸ்மருத்ராட்சமாலினே சிவரூபாயத்தே நமஹா அப்படிங்கிறார். கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுறார் குருக்ஷேத்திரத்தில். விபூதி ருத்ராட்சத்தோடு இருக்கிற சிவரூபமாக இருக்கிற கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். யஜ்ஞங்களில் உபயோகப்படுற கார்கபத்தியம் தட்சிணாக்னி ஆகமனீயமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஓ ஸ்ராவய அஸ்து ஸ்ரௌஷட், இதெல்லாம் யஜ்ஞங்களில் உபயோகப்படுத்தக்கூடிய சப்தங்கள். இந்த சப்தங்களாகவும் நானே இருக்கேன் அப்படிங்கிறார் பகவான். வேதத்திலையும் அது சொல்லப்படுறது. பீஷ்மாச்சாரியாலும் சதுர்பிஷ்ச துவாபியாம் பஞ்சபிரேவச ஹூயதே ச புனர்துவாபியாம் தஸ்மை ஹோமாத்மனே நமஹ. இந்த 4 அக்ஷரங்கள் 2 அக்ஷரங்கள்
5 அக்ஷரங்கள். இதெல்லாம் வேதத்தில் ரொம்ப முக்கியமாக யஜ்யத்தில் உபயோகப்படக்கூடியதான அக்ஷரங்கள். அந்த அக்ஷர ரூபமாக இருக்கிற கிருஷ்ணனுக்கும் நமஸ்காரங்கிறார் ஸ்தவராஜத்தில். அது என்ன அக்ஷரங்கள் அப்படின்னா, ஆஸ்ராவயேதி சதுரக்ஷரம், அஸ்து ஸ்ரௌஷடிதி சதுரக்ஷரம், யஜேதி த்வக்ஷரம், ஏ யஜாமஹ இதி பஞ்சாக்ஷரம், த்வக்ஷரோ வஷட்காரஹ, வௌஷட் வஷட், ஏ யஜாமஹே, ஓ ஸ்ராவயா, இந்த சப்தங்களாகவே இருக்காராம் பரமாத்மா. இந்த வேதம் சொல்கிறதான இந்த வாக்கியங்களெல்லாம் ரொம்ப லலிதமாக சொல்லிட்டு போகிறார் ஸ்தவராஜத்தில். அதில் முருகனாயும் இருக்கிற கிருஷ்ணனுக்கு நமஸ்காரங்கிறார், பரமேஸ்வர ஸ்வரூபமாக இருக்கிற கிருஷ்ணனுக்கு நமஸ்காரங்கிறார். இப்படியெல்லாம் சொல்கிறார் இல்லையா. இந்த பகவானே இப்போ உத்தவ கீதையில் எல்லாமாயும் நானே இருக்கேங்கிறார். அதில் ஒரு அழகு, ஹனுமாராயும் நான் இருக்கேன். கிம்புருஷானாம் ஹனுமானே, கிம்புருஷர்களுக்குள்ளே ஹனுமானாக நான் இருக்கேங்கிறார். இந்த ஹனுமாருடைய ஜெயந்தி உற்சவம் தான் இப்போது நம்ம ஆசிரமத்தில் நேத்திலேருந்து ஆரம்பித்து ஸ்ரீமத் ராமாயணம் மூலபாராயணம் நடந்துருக்கு. நேற்றுக்கு சீதா கல்யாணம் ஆச்சு. இன்றைக்கி மேலே இந்த போன நவாகத்தில் சொல்லுன்ற விஷயத்தோடு தொடர்ச்சி. பரதனும் ராமனும் சமாகமமாயி மந்தாகினி நதிக்கரையில் பரதன் அப்பா போயிட்டாருங்கிற தகவலை சொல்ல உடனே ஸ்நானங்கள்லாம் பண்ணி திலோதகங்கள்லாம் அப்பாவுக்கு கொடுக்குறார். ஸ்ருத்வா புத்திரார்த்தி கிண்ணம் கலு பரத முகாத் நாராயணீயம் ஸ்வர்கதாத்தம் ஸ்வதாத்தம் தத்தோ தத்வாம்பு தஸ்மை நிததித பரதே பாதுகாம் மெதினீஞ்சா. அப்பா போயிட்டாருங்கிற ஒரு இடியான செய்தியை சொன்னாராம் பரதன். சொர்க்கம் போயிட்டார் அப்பாங்கிறத சொன்னதுமே சொர்க்கயாத்தம் ஸ்வதாத்தம், குருவாயிரப்பா அப்பா போயிட்டாருன்னதும் உங்களுக்கு அப்பாவாது அம்மாவாது, நீங்கள் தான் சர்வஜகத் பிதா. ஆனாலும் அவதாரத்துக்கு உள்ள மரியாதைக்கு உடனே மந்தாகினியில் ஸ்நானம் பண்ணி அந்த தசரதர் என்ன பாக்கியம் பண்ணார், உங்கள் கையால் திலோதகங்கள்லாம் கொடுத்தேலாமே. தத்தோ தத்வாம்பு தஸ்மை நிததித பரதே பாதுகாம் மெதினீஞ்சா. இப்படி சொன்னார் நாராயணீயத்திலையும். மந்தாகினி நதியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு சுவாமி உட்கார்ந்துருக்கு. பரதன் பல விஷயங்கள் எல்லாம் கேட்குறா. போன நவாகத்திலையும் அதெல்லாம் சொன்னோம். கடைசியில் ரொம்ப அழுது பரதன், நீங்கள் கூட வந்தால் தான் ஆச்சு அயோத்திக்கு, இங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணி பட்னப்பிரவேசமாக உங்களை ராஜாவாக அழிச்சுன்னு போவேன்னா, அப்படி நீங்கள் வரலையானால் லக்ஷ்மணனை போல் நானும் உங்களோடையே இருந்துருவேன். அண்ணா உங்களை விட்டுட்டு நான் ஒரு நிமிஷம் இருப்பேனா, லக்ஷ்மணனை போல் நானும் இருக்கேன், நீங்கள் மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கள எனக்கு தெரியும் அப்படின்னு அழ ஆரம்பிச்சுட்டா. உடனே சுவாமி சமாதானப்படுத்தி பரதனை கையை பிடிச்சிண்டு மோவாக்கட்டையை பிடிச்சிண்டு சமாதானப்படுத்தி, துவம் ராஜா பரத பவஸ்வயம் நராணாம் வன்யானாமஹமபி ராஜரான் மிருகானாம் கச்சத்வம் புரவரமத்ய சம்பிரஹிருஷ்டः சம்ஹிருஷ்டஸ்துவஹமபி தண்டகான் பிரவேக்ஷியே. பரதா, அப்பாவோட சொத்து கொண்டு ஒரு பிள்ளைக்கு அதிகாரம் இல்லைடா, சொன்ன வார்த்தைக்கு தான்டா. சொத்துக்கு மாத்திரம் அடிச்சுப்பா சில குழந்தை. அப்பா என்ன சொன்னாருங்கிறது அது கிடக்கு, அதை பற்றி கேர் கிடையாது. அவர் என்ன சொன்னாரோ அது லட்சியம் கிடையாது. ஆனால் எங்கே என்ன வச்சிருக்காருன்னு ஊடுருவி அந்த சொத்துக்கு மாத்திரம் பரப்பா. சொன்ன வார்த்தைக்கு லட்சியம் இருக்கார். ஆனால் இங்கே சுவாமி சொல்கிறால், பரதா எனக்கு மாத்திரம் இப்போ பித்ருவாக்கியம் இல்லை, அப்பாவை சத்திய பிரதிஜனாக பண்ணணுங்கிற பொறுப்பு எனக்கு மாத்திரம் இல்லை, நீனும் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு கைகேயி அம்மா அந்த 2 வரனில் ஒரு வரன் கேட்டிருக்கா. உங்கள் கையில் ராஜ்யாபிஷேகம் ஆனாதான் இப்போ சத்தியசந்தனாக அப்பா ஆவார். பரதா, நீ அப்பாக்காக இல்லைன்னாலும் அண்ணாவிட்ட உனக்கு பிரியம் உண்டோன்னு, இந்த ராமண்ணாவுக்காகவாது நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கணும் பரதா. எனக்காக நீ பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அப்பாவை சத்தியசந்தனா ஆக்கிட. நீ காட்டுக்கெல்லாம் நீ நாட்டுக்கு ஜனங்களுக்கு ராஜாவாக இரு. துவம் ராஜா பரத பவஸ்வயம் நராணாம். ஹே பரதா, நீ ராஜாவாக நரர்களுக்கெல்லாம் இரு. நான் காட்டில் மிருகங்களுக்கெல்லாம் காட்டுக்கு ராஜாவா நான் இருக்கேன். வன்யானாமஹமபி ராஜரான் மிருகானாம், காட்டிலே நான் ராஜாவாக இருக்கேன்.
கச்சத்வம் புரவரமப்ய சம்பிரஹிருஷ்டः சம்ஹிருஷ்டஸ்துவஹமபி தண்டகான் பிரவேக்ஷியே. என் வார்த்தையை கேளு, சந்தோஷத்தோடு நான் சொன்ன வார்த்தையை கேட்டுண்டு சந்தோஷமாக நீ நகரத்துக்கு போய் சேரு. இத்தனை பேரையும் இங்கே அழிச்சுன்னு வரலாமா? காட்டுக்கு மாதாக்கள்லாம் வயசானவா சித்திரக்கூடத்தில் வந்து நதிக்கரையில் இப்படி கொண்டு நிறுத்திருக்கியே, ஜாக்கிரதையாக ஊர் போயிச்சேர். நானும் எனக்கு சந்தோஷம், எனக்கு வருத்தமோன்னு நினச்சின்னு நீ தாபப்படாதே. தண்டகா பிரவேசம் எனக்கு சந்தோஷம். சம்ஹிருஷ்டஸ்துவஹமபி தண்டகான் பிரவேக்ஷியே. தண்டகையில் நானும் சந்தோஷமாக அப்பா வார்த்தையை காப்பாற்றினோங்கிற சந்தோஷத்தோடு நான் இந்த 14 வருஷத்தை கழிப்பேன். சீக்கிரம் வெண்கொட நிழலில் நீ போய் அங்கே ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னு சமாதானப்படுத்தினார். இது 107ஆமத்த சர்க்கம். சத்ருக்னஹ குசலமதிஸ்துதே சகாயः சௌமித்ரிர்மம விதிதः பிரதானமித்ரம் சத்வாரஸ்தனயவரா வயம் நரேந்திரம் சத்யஸ்தம் பரதச்சரா மமா விஷாதம். எனக்கு லக்ஷ்மணன் முக்கிய ஸ்நேகிதனாக கூட இருக்கான். உனக்கோ ஒரு தம்பி சத்ருக்னன் இருக்கான். உன்னை சத்ருக்னன் பார்த்துக்கிட்டோம், என்னை லக்ஷ்மணன் பார்த்துக்கிட்டோம். நம்ம 4 பேருமா அப்பாவோட வாக்கை காப்பாற்றுவோம். சத்வாரஸ்தனயவராக வயம் நரேந்திரம் சத்யஸ்தம். நம்ம 4 பேருமாக சேர்ந்து நரேந்திரரானே நம்ம சக்கரவர்த்தியாரே சத்தியம் தவறாதவராக பண்ணுவோம். பரதச்சராமமாபிஷாதம். நீ மனசை விடாதே, குறப்படாதே, சமாதானமாக அயோத்தி போன்னு சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்தின நேரம் ராமர் சமாதானப்படுத்தினார். அடுத்தது இப்போ 108ஆமத்த சர்க்கம். ஆஸ்வாசயம் தம் பரதம் ஜாபாலிர் பிராமணோத்தமஹ வாஜரானம் தர்மஜ்ஞம் தர்மாபேதமிதம் வஜஹ சாதுராகவமாபூத்தே புத்திரேவம் நிரர்த்திகா பிராகிருதஸ்ய நரஸ்யேவ க்யாஹ்ய புத்தேஸ்தபஸ்வினஹ கஹ் கஸ்ய புருஷோ பந்துः கிமாப்யம் கஸ்ய கேனசித் யதேகோ ஜாயதே ஜந்துः ஏக ஏவ வினஷ்யதி தஸ்மான் மாதா பிதா சேதி ராமசஜ்ஜேத யோ நரஹ உன்மத்த இவ சஜ்ஞேயஹ நாஸ்தி கஷ்சித்தி கஸ்யசித். பரதனை இப்படி ஆஸ்வாசப்படுத்தின நாளைக்கு ஆஸ்வாசயந்தம் பரதம் அப்பாடான்னு கொஞ்சம் சமாதானமாயிருப்பார். அண்ணா சொல்கிறார், நான் ஏதோ ஒரு காரணமாக தான் சொல்கிறார், திரும்பி போய்டு அயோத்திக்கு, அப்பா வாக்கை காப்பாற்றணும், பிள்ளையோட கடமைன்னு சொல்லியிருக்கார். யோசிக்கிறார். பரதன் பிடிவாதமாக அழிச்சுன்னு போகணும்னு வந்தவர் இப்போ அண்ணா ஏதோ சொல்கிறாரு, புரியலைன்னா கூட அண்ணா நம்ம கிட்ட பிரியம் வச்சவர், நமக்கு நல்லது தான் சொல்லுவார், தர்மத்தை தான் சொல்லுவார்னு இப்படி சமாதானமாக பரதன் இருக்கிற நாளைக்கு ஒருத்தர் கிளம்பினாரங்க. ராமரோட சந்நிதியிலேயே நாஸ்திகவாதம் பேசுகிறார். இந்த சர்க்கம் முழுக்க நாஸ்திகவாதம்னா இன்றைக்கி இருக்கிறவாலாம் நோட்ஸ் எடுத்துக்கணும். இந்த சர்க்கத்துலேருந்து இன்றைக்கி இருக்கிறவா கச்சான்னு பேசுகிறாளே, பேச தெரியாத பாயிண்ட் இல்லாத பேசின்னு இருக்காளிவா. கற்பித்தவன் முட்டாள், கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்புவன் காட்டு வீராண்டி, நம்புவன் மூர்க்கன், எதையோ சொல்லிட்டு இருக்காளே. இதெல்லாம் ஹட்டத்தில் சொல்கிறது. ஆனால் காரண காரியத்தோடு ஜாபாலி இந்த நாஸ்திகவாதம் பேசுகிறா. நிறைய வேணால் இந்த சர்க்கத்தை எடுத்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ராமாயணத்துலேருந்து இப்போ குதர்க்கத்துக்கு நிறையா எடுத்துக்க பழகின்னு இருக்காள் லோகத்தில். குதர்க்கமாக எடுத்துக்கிறா போல் பல பேரும் எடுத்து கொடுத்துன்னு இருக்காள். நானும் என் பங்குக்கு ஒரு இது இருக்கட்டும்னு சொல்கிறேன். இந்த சர்க்கத்துலேருந்து வேணால் நாஸ்திகவாதம் பேசுகிறதுக்கு நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது, எடுத்துக்கலாம். எதுக்காக இதை சொல்கிறேன் தைரியமானா, ராமருடைய காலத்திலேயும் உண்டுது நாஸ்திகவாதம். நாஸ்திகவாதம்ங்கிறது சாஸ்திரத்தில் பூர்வபக்ஷம் பண்ணுற காலத்தில் உண்டா இல்லையா அப்படிங்கிறது, தெய்வத்தை யாரும் நேர பார்க்காத பொழுதும் உண்டுன்னு சொல்ல 10 பேர் இருந்தால், ஆனால் இல்லைன்னு சொல்ல 2 பேர் இருப்பா. உலகம் உண்டான காலத்துலேருந்து உண்டு அது. இப்போ ஒரு விஷயம், அதோ அந்த மூலையில் நிற்கிறாரே, நமக்கு தெரிஞ்ச மாமாவா பாருடா பையான்னா பார்க்காமலே அறகுறையாக பையன் சொல்லுவான், நீங்கள் நினைக்கிறவர் இல்லை அப்படின்பா. இது இன்னைக்கு ஏற்பட்டது இல்லை, லோகம் உண்டான காலமாக உண்டு. முதல்ல இல்லைன்னு சொல்கிறதுக்கு பழகுவா. இல்லைடா அந்த மாமா மாதிரி தாண்டா இருக்கு, போய் பாருடான்னா நான் இல்லைங்கிறேன் அப்படின்பா. அப்புறம் செத்த எழுந்து போய் பாருடா அம்பி அப்படின்னா, ஆமாம்மா நீங்கள் சொன்னவர் தான், நான் என்னமோ இப்படி நினச்சேன், ஆனால் நீங்கள் சொன்னது தான் அப்படின்பா. பூர்வபக்ஷம். ஒரு விஷயத்தை உண்டா இல்லையாங்கிறத இந்த பூர்வபக்ஷம் பண்ணுறது, அதில் நெகட்டிவ் ரொம்ப வேகமாக உடனே முடிவு எடுப்பா, நெகட்டிவை சீக்கிரம் முடிவாக எடுப்பா. சத்தியம் எப்போதுமே இறங்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
பொய்யாவே நம்மளும் பழகியிருக்கிறதுனாலே பேசுறது நடத்தைகள் இப்போ அதுவும் லோகத்தில் சிரிக்கிறது உள்பட பொய்யாவே சிரிக்கிறது. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னா உடனே பொய்யா சிரிக்கிறது, ஒரு செல்ஃபின்னா உடனே ஒரு பழக்கம் இருக்கிறதுனால, யதார்த்தமானவாள் யாருமே இல்லாததுனால சினிமா நாடகங்கள் சீரியல் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நடிக்க எல்லாருமே பழகினுட்டா. ஏதோ 4 பேர் தான் டிவியில் நடிக்கிறான்னு நினைக்க வேண்டாம், உலகமே நடிக்கிறது. குடும்பத்தில் நடிக்கிறாள், தெருவில் நடிக்கிறாள், சமுதாயத்தில் நடிக்கிறாள், உலகமே நடிக்கிறது. நடிக்க இப்போ எல்லாரும் பழகினுட்டா. யாரோ அதில் 1-2 பேர் உண்மையானவாள் இருப்பா. நான் எல்லாரையும் 10-50 சொல்லலை. உலகமும் நடிக்கிறத பழகினதுனால நடிக்கிறவாளை தான் நம்பும், உண்மையாக இருக்கிறவாளை புரியாத வாளுக்கு. ஏன்னா தனக்கு உண்மை புரிஞ்சாதானே உண்மையாக இருக்கிறவாளை புரியறதுக்கு. உண்மையாக இருக்கிறவாளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பொய்யா இருக்கிறது உடனே புரியும். ஏன்னா பொய் அதிகம் நமக்கு இருக்கிறதுனால அது உடனே புரியும். நாஸ்திகவாதங்கிறது உலகம் உண்டான காலமாக இருக்குது. அதில் இப்போ திரேதாயுகத்தில் ஒருத்தர் பேசுகிறா, அதையும் தைரியமாக வால்மீகி எழுதியிருக்கார். பார்த்தீங்களா, அதை கடந்து போயிருக்கலாம். இந்த சர்க்கம் ஜாபாலி எதையோ உளறினார், ராமரை உடனே அதை சமாதானப்படுத்தினார்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த சர்க்கம் முழுக்க அவர் பேசின நாஸ்திகவாதத்தை முழுக்க எடுத்து சொல்கிறார். எந்த தைரியத்தில் சொல்கிறார்னா, இப்படி ஒரு ராமாயணத்தில் தர்ம கிரந்தத்தில் போய் நாஸ்திகவாதத்துக்கு ஒரு சர்க்கம் இடம் கொடுக்கலாமான்னா எடுத்து வைக்கிறேன். எது பொய் எது உண்மைங்கிறத புத்தி மூளை இருந்துதானா நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு தைரியம் மகரிஷிகளுக்கு. அப்படி ஒரு தைரியம் ஆச்சாரியால் உள்பட பாஷ்யங்களில் இவாளுடைய வாதங்களெல்லாம் எடுத்து கண்டனம் பண்ணுறா. சாங்கிய மதங்களை பிரகிருதிவாதங்கள் பேசுகிறா இல்லையா, உலகம் உண்டானதே இயற்கையினாலே, நடந்துட்டுருக்கிறது இயற்கையினாலே. இயற்கை தான், பகவான் ஒருத்தர் தனியாக கிடையாது. இயற்கை எல்லாத்தையும் நேச்சர் எல்லாம் போயின்னு இருக்குன்னு சொல்கிறாலும் அது நேச்சரை அதை அவள் சொல்கிற வாக்கியங்களையும் எடுத்து ஆச்சாரியால் பாஷ்யங்களில் அதை கண்டனம் பண்ணுறா. நேச்சராக இருக்க முடியாது, இதுக்கு ஒரு அத்தியக்ஷகன் இருக்கணும்னு வேத வாக்கியங்களோட பிரமாணத்தை கொண்டு எடுத்து சொல்கிறா. அதில் இந்த ஜாபாலி பேசுகிற இந்த நாஸ்திகவாதம் இந்த சர்க்கத்தில். ஆனால் ஒரு ஆச்சரியம் பாருங்க, வால்மீகி ஜாபாலின்னு ஒண்டி சொல்லாமல் ஒரு நாஸ்திகர் ஜாபாலி பேச ஆரம்பித்தார் அப்படின்னு இந்த சர்க்கத்தை ஆரம்பிக்காமல் ஜாபாலிர் பிராமணோத்தமஹா, பிராமணன் சொல்லாமல் பிராமணோத்தமஹா அப்படிங்கிறார். ஆஸ்வாசயந்தம் பரதம் ஜாபாலிர் பிராமணோத்தமஹா, ஜாபாலிர் பிராமணோத்தமஹன்னா உத்தம பிராமணனாக இருந்த ஜாபாலி மேலே பேச ஆரம்பித்தார் அப்படின்னா தர்மத்துக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தார். தர்மமூர்த்தியான ஸ்ரீராமனிடத்தில் வாச்சராமம் தர்மஜம் தர்மாபேதமிதம் வச்சஹாம், தர்மமே உருவான ராமனிடத்தில் தர்மத்துக்கு விரோதமான சொற்களை சொல்ல ஆரம்பித்தா, விருத்தமான சொற்களை. பிராமணோத்தமகான்னு சொல்லிட்டு இப்படி சொல்லலாமா அவர் சொல்கிறாரு. இல்லை அப்படி சொல்கிறவரை பிராமணோத்தமர்னு வால்மீகி சொல்லலாமான்னா அது கடைசியில் தான் புரியும். இந்த சர்க்கம் முடிஞ்சு அடுத்த சர்க்கத்தில் வசிஷ்டர் ராமர் கண்டிக்கிறார் இவருடைய வாதங்களை. கண்டித்ததும் உடனே வசிஷ்டர் சொல்கிறார், ராமா அவர் பிராமணோத்தமர், அக்னிஹோத்ரி ஜாபாலி, நம்பிக்கை இல்லாதவா யாகங்கள்லாம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணுவாளா, எதையானு பேசி ஒன்று அயோத்திக்கு அழிச்சுன்னு போயிட மாட்டோமாங்கிற ஒரு ஏக்கத்தில் தான், ஒரு தாபத்தில் தான் இப்படியெல்லாம் பேசிவிட்டார், நீ மனசில் வச்சுக்காதே அப்படின்னு வசிஷ்டர் மேலே சமாதானப்படுத்த போகிறார். அது பூர்வபக்ஷம் முன்னாடி பின்னாடி தெரிஞ்சதுனால வால்மீகி என்ன சொல்கிறார், எடுத்ததுமே ஜாபாலிர் பிராமணோத்தமஹான் வாச்சராமம் தர்மஜம் தர்மாபேதமிதம் வச்சஹா பேச ஆரம்பித்தார். என்ன சொன்னார்னா, சாதுராகவமாபூத்தே புத்திரேவம் நிரர்த்தகா, பிராகிருதஸ்ய நரஸ்யேவே ஹாரியபுத்தேஸ்தபஸ்வினஹ, ஆரியபுத்தேகே பெரியவர்கள் அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்ததுலேயே புத்தியை செலுத்துறது. அப்பா எப்படி இருந்தார், தாத்தா எப்படி இருந்தாருங்கிறதுல தபஸ்வினஹா குலதர்மத்தை அனுசரிக்கிறவர்கள். இந்த வழியிலேயே வரக்கூடிய ராமா உனக்கு பாமர மனிதர்கள் தான் கண்மூடித்தனமாக அப்பா என்ன பண்ணார் தாத்தா என்ன பண்ணார்னு பார்த்துட்டு இருப்பாள். மேதாவியான உனக்கு இது உனக்கு ஆகாதுன்னா பிராகிருதன் போல நீ நடந்துக்காதே. பிராகிருதஸ்ய நரஸ்யேவே
ஆரிய புத்தேஸ்தபஸ்வினா. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மனுஷனுக்கு யாருப்பா பந்து? கஹா கஸ்ய புருஷோ பந்து கிமாப்பியம் கஸ்ய கேனச்சித். எந்த மனுஷனுக்கு எவனால் ஆக வேண்டியது என்ன இருக்கு? ஏன்பா அப்படி சொல்கிறேன்னா, தனியாக தானே இந்த உலகத்துக்கு வந்தோம். எதேகோ ஜாயத்தே ஜந்து ஏக ஏவ வினஷ்யதி. பிறக்கிறதையும் தனியாக தான் வந்தோம், போகிறதும் தனியாக தான் போகிறோம். அழறால் தெருமுழுக்க அழுதுண்டு ஓடி வரால் குடும்பமேன்னா கூட ஒத்தராவது தைரியமாக எனக்கு ஒரு பாடை கட்டுங்கோ, பல்லா கட்டுங்கோ, நானும் கிளம்புறேன் அவரோட அப்படின்னு சொல்கிறவாள் இன்றைக்கி உலகம் உண்டான காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் இருக்காளோ? எனக்கு ஒரு பல்லாக்கு கட்டுங்கோ, கட்டுறதா 2 பல்லாக்காக கட்டுங்கோ, நானும் கிளம்புறேன்னு சொன்னவாள் உண்டோ? கிடையாது. அபூர்வமாக சில சாத்விகள் கூட ஏறி இருக்கா. ஆனாலும் உலகத்தினுடைய நியத்தி பெரும்பாலான லோகத்தில் உடையவாள் தனியாக தான் எல்லாரும் வரால், தனியாக தான் எல்லாரும் போகிறாள். அதனால யாருக்கு யாரால் ஆக வேண்டியது என்ன இருக்குது? யார் பந்துங்கிற நீ சொல்லு. எங்கள் அப்பா சொர்க்கத்தில் இருக்கார், அவர் வார்த்தையை காப்பாற்றணும்லாம் சொல்கிறியே. கஹா கஸ்ய புருஷோ பந்து கிமாப்பியம் கஸ்ய கேனச்சித் எதேகோ ஜாயத்தே ஜந்து ஏக ஏவ வினஷ்யதி. இந்த வாக்கியங்கள்லாம் வைராக்கியப்பிரதமாயும் சொல்லப்படுறது, வைராக்கியத்துக்கு ஹேத்துவாயும் இந்த சொற்கள் உபயோகப்படுத்துறது. நாஸ்திகவாதத்துக்கு இவர் அதை உபயோகப்படுத்துகிறார். தஸ்மான் மாதா பிதா சேதி ராமசஜ்ஜேத யோ நரஹாம். ஒரு மனுஷன் அப்பா அண்ணும் அம்மா அண்ணும் பாசம் வச்சானால் அவன் நிச்சயம் பைத்தியமாக தான் போவார். உண்மத்தைவ சஜ்ஞேயா நாஸ்தி கஷ்சித்தி கஸ்யசித். ஏன்னால் யாருக்கு யாரும் ஒருவரும் கிடையாதுன்னா, ஏதோ இந்த உலகத்துக்கு வரத்துக்கு ஒரு காரணமாக இருக்காளே தவிர அப்பாவோ அம்மாவோ, அம்மாவாது அப்பாவாது, அதுவும் போனவரை போய் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கே ராமா. தஸ்மான் மாதா பிதா சேதி ராம சஜ்ஜேத யோ நரஹாம். ஒரு மனுஷன் அம்மான்னும் அப்பான்னும் பாசம் வச்சுட்டு இருந்தானா சஜ்ஜேதா, நான் நினைக்கிறேன் அவன் நிச்சயம் பைத்தியமாக தான் இருக்கணும். உண்மத்தைவ சஜ்ஞேயா நாஸ்தி கஷ்சித்தி கஸ்யசித். ஏன்னா யாருக்கும் யாரும் துணை கிடையாது. யதா கிராமாந்தரம் கச்சன் நரஹா கஷ்சித் கொச்சித் வசேதி உத்ஸ்ருஜ்யத தமாவாசம் பிரதிஷ்டேதாபரேஹணி. ஒத்தன் வழிப்போக்குன்னு ஒரு கிராமத்தில் போய் ராத்திரி தங்குறான். அந்த கிராமமே அவனுக்கு சொந்தமாயிடுமோ? இது என்னோட கிராமம்னு அபிமானப்பட போகிறானோ? அடுத்தது அந்த கிராமத்தை விட்டு விடிஞ்சால் அடுத்த ஊருக்கு போயிட போகிறான். அப்புறம் இந்த கிராமத்தை நினச்சி கவலைப்பட போகிறானோ? யதா கிராமாந்தரம் கச்சன்னி நரஹா கஷ்சித் கொச்சித் வசேதி. ஏதோ ஒரு நாள் தங்கினான், இல்லை பல இரவு தங்கினான், உடனே அடுத்து அந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போய்ட்றான். இப்படி தானே கிராமங்களெல்லாம் விட்டுவிட்டு டவுனுக்கு வந்திருக்கா ஒரு தலைமுறை. கிராமங்களெல்லாம் விட்டு டவுனுக்கு வந்தவா. இப்போ என்ன ஊர் உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் பம்பாய் அப்படிங்கிறா, இல்லை சென்னை அப்படிங்கிறா, பெங்களூருங்கிறா. பெரும்பாலும் 10% அந்த ஊர்காராளாக இருந்தால் பெருசு, மிச்சதெல்லாம் கிராமத்துலேருந்து காலி பண்ணிட்டு வந்தவாளாக தான் இருக்கும். ஒரு தலைமுறை 2 தலைமுறை ஆனதும் பெருமையாக சொல்லிக்கிறா எங்கள் ஊருன்னு. பழைய ஊர் மறந்து போயிடுது. யதா கிராமாந்தரம் கச்சன்னி நரஹா கஷ்சித் குச்சித் வசேது, அது மறந்து போயிடுறது. உத்ஸ்ருஜ்யத தமாவாசம் பிரதிஷ்டேதாபரேஹணி. அங்கே வாழறதுக்கு இல்லைன்னு ஆனதும் அந்த ஊர் மறந்து போயிடுது. அப்புறம் இருக்கிற ஊர் தன்னூருன்னு ஆயிடுறது. அதுபோல தான்ப்பா அப்பாவோ அம்மாவோ ஏதோ வளர்கிற வரைக்கும் அவளோட துணை வேண்டியிருக்கு. ஏவமேவ மனுஷ்யானாம் பிதா மாதா கிரகம் வசு. இருக்கிற வீடோ அப்பாவோ அம்மாவோ ஐஸ்வர்யமோ ஆவாசமாத்திரம் காக்குத்ஸ்தே சஜ்ஜந்தே நாத்திர சஜ்ஜனாக. அதனால புத்திமான்கள், இங்கே சஜ்ஜனாகங்கிறது புத்திமான்கள், சாதுக்கள் இல்லை. புத்திமான்கள் பாசம் வைக்க மாட்டா. அப்பான்னோ அம்மான்னோ என்னோட பூர்வீகாலோட கிரகம், இது எங்கள் பெரியவா உபயோகப்படுத்தின வந்த ராமாயண புஸ்தகம், அவள் பாராயணம் பண்ணது, அவள் உபயோகப்படுத்தின சிக்குபலகம், அவள் உபயோகப்படுத்தின கிண்டின்னெல்லாம் ஒரு அபிமானம் எந்த பொருள்லையும் வைக்க மாட்டா. கிரகம் வசு. ஏவமேவ மனுஷ்யானாம் பிதா மாதா கிரகம் வசு. ஜாபாலி சொல்கிற நாஸ்திகவாதம். நான் ஏதோ ராமாயணத்தில் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன்னு நினச்சிக்க கூட. ஜாபாலி சொல்கிறாருன்னு நான் சொல்கிறதெல்லாம் மனசில் அப்படி வாங்கிக்கணும். நான் ஏதோ இதை ராமாயணத்தை வச்சுட்டு இது ரொம்ப ஹிதமாக இருக்கும் இப்போ இருக்கிற காலத்தில் உள்ளவாளுக்கும்
இதெல்லாம் என்னதுக்கு இந்த அபிமானங்கள்லாம் அப்பான்னு அம்மான்னு நான் சொன்னேன்னா வெளிநாட்டில் போய் பல வருஷங்கள் ஆனவா அப்பா அம்மாவையே பார்க்காத வாளுக்கு ரொம்ப ஹிதமாக இருக்கும் இந்த ராமாயணம். மறந்தே போயிட்ட வாளுக்கு ஊரும் பேரும் பூர்வீகாலும் எல்லாமே மறந்து போன வாளுக்கு ரொம்ப ஹிதமாக கூட இருக்கலாம். ஆனால் இதை நான் சொன்னேன்னு நினச்சிக்கக்கூடாது, இது ஜாபாலி சொல்கிறார் அப்படின்னு தான் இந்த சர்க்கம் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ சொல்கிறதெல்லாம் ஜாபாலி சொல்கிறார். யதா கிராமாந்தரம் கச்சன்னி நரஹா கஷ்டித் குஜித் வசேதி உத்ஸ்ருஜ்ய தமாவாசம் பிரதிஷ்டேதா பரேகணி ஏவமேவ மனுஷ்யானாம் பிதா மாதா கிரகம் வசு. அப்பாவோ அம்மாவோ வீடு வாசலோ வஸ்துக்களோ எல்லாம் நம்ம வாழறதுக்கு கொஞ்சம் துணை, அவ்வளோதான். எல்லாம் தங்குற இடம்தான், ஆவாசம். தங்குறதுக்கு ஒரு இடம், ஒரு திண்ணை போல் வளர்கிற வரையும் தான் ஒரு அப்பா வேணும். ஃபீஸ் கட்டுறதுக்கு, காலேஜுக்கு கட்டுறதுக்கு, வண்டி வேணா வண்டி வாங்கி தரதுக்கு, பேனா பென்சில் வேணா வாங்கி தரதுக்கு. அதுலேயே போய் பாசம் வச்சுருப்பாலோ. நம்மளா எப்போ பார்த்துக்க ஆரம்பிச்சுட்டோமோ அப்புறம் அப்பா யார் அம்மா யாருன்னு சொல்லணும். அதானே லோக தர்மம். என் கதையை நானே பார்த்துக்கிறேன், இது என்னோடய லைஃபுப்பா, யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற குழந்தைகள் தானே பெரும்பாலும் பார்க்குறோம். 10க்கு 4 அப்படி தானே இருக்கேன். ஆவாசமாத்திரம் கா குத்ஸ்தே சஜ்ஜந்தே நாத்திர சஜ்ஜனாக. புத்திமான்கள் அப்படி தான் இருக்கணும் ராமா, அப்படி தான் இருப்பா, பாசம் வைக்க மாட்டா. பித்ரியம் ராஜ்யம் பரித்திஜ்யே சனார்ஹசி நரோத்தமா. ஹே புருஷோத்தமா, அப்பாட்டேந்து வந்ததான ராஜ்யத்தை யார் எந்த முட்டாளாவது வேண்டான்னு சொல்லுவாளா? ஐஸ்வர்யத்தை, பைத்தியத்தை கிட்ட கூட ஒரு 100 ரூபாயை கொடுத்தா எங்கேயோ அது சொருகிக்கிறது, துண்டுக்குள்ளே சொருகிக்கிறது, வேண்டாம்னு சொல்கிறது இல்லை. ஒரு பெரியவர் இருந்தால் அவர் சொல்லுவார், ஒரு வயசு குழந்தை அழுதுண்டே இருக்கும். அது முன்னாடி ஒரு ரூபா காயினை போடு, அழுகியை நிறுத்தி விடும்பா. இந்த சப்தத்தை கேட்டதுமே, 1 ரூபா காயினை முன்னாடி போட்டதுமே உடனே கழுக்குன்னு சிரிக்கும், அழுகையை நிறுத்தும். உடனே இந்த காயினை எடுக்க போகும். அதுக்கு 1 ரூபாயா 2 ரூபாயா இது காயினான்னு தெரியாது. ஆனால் ஜென்மாந்தர வாசனை, ஜென்மமாக கையில் காசு வச்சு பழக்கத்தினால காசை போட்டதுமே பொட்டுன்னு அழுகையை நிறுத்திவிடும். உடனே காசை எடுத்து கையில் வச்சுக்கும். சில குழந்தைகள்லாம் கையில் கொடுத்தா அப்படியே பிடிச்சின்னு இருக்கும், விடவே விடாது குரங்கு முடியா. ஒரு நோட்டை சுருட்டி கையில் கொடுத்தோமானா அபூர்வமாக ஏதாவது ஒரு குழந்தைகள் தான் அப்படி தூக்கி போடும். பைசா கொடுத்துட்டா கையில் அப்படியே பிடிச்சுன்னு விடும். ஏன்னால் இது இன்றைக்கி பிடிக்க ஆரம்பித்ததா, ஜென்மமாக பிடிச்சின்றதுன்னா அந்த காசு சுருட்டி வச்சுட்டு பழக்கமாச்சு ஜென்மமாக. அது விட்டுடுமா? அது பித்ரியம் ராஜ்யம் பரித்தியஜ்யே. இங்கே ஸ்ரீரங்கத்திலேயே நான் 2 ஒரு சாது பார்த்துருக்கேன். பைத்தியம் கோவில் நினைக்கும், வெளியில் நினைக்கும். பைசா கொடுத்தா ஜாக்கிரதையாக வாங்கி துண்டுக்குள்ளே வச்சுக்கும். ஆனால் வேட்டியை வந்தது தெரியாது, சடாக இருக்கும், அழுக்காக இருக்கும், குளிச்சுதா சாப்பிட்டுதான்னு தெரியாது. ஆனால் பைசாவை கொடுத்தா ஜாக்கிரதையாக எடுப்புக்குள்ளே வச்சுக்கும். அப்போ அது தேவைங்கிறது தெரியறது இல்லையா? லோகத்தில் தன்னால் புரியலைன்னாலும் பைசாவோட மதிப்பு தெரியறது இல்லையா? இந்த லோகத்தில் இருக்கிற வேணுங்கிற வாழ்க்கை, இந்த லோகம் வேணுங்கிற வாழ்க்கை பைசாலாம் எப்போதும் லட்சியமாக இருப்பால் இருக்கிறது இயல்பு. பித்ரியம் ராஜ்யம் பரித்தியஜ்யே சனார்ஹசி நரோத்தமா ஆஸ்தாதும் காபதம் துக்கம் விஷமம் பகுகண்டகம். அருமையாக வெண்ணை போல கிடச்சிருக்கு ராஜ்யம், அப்பா கொடுத்தாருன்னு பரதன் வந்து கொடுக்கறான். அவனுக்கு கொடுத்த ராஜ்யத்தையும் அண்ணா உனக்கு தான் இந்த ராஜ்யம்னு வெண்ணை போல கையில் கொண்டு கொடுக்குறான். நீ பிரயத்தனப்படலை, உனக்கு வர வேண்டிய ராஜ்யம்தான். ஏதோ நடுப்புற கொஞ்சம் கை விஷமத்தினால தட்டி போச்சு, ஆனாலும் திருப்பி கையில் கிடைக்கிறது. யாரா வேண்டான்னு சொல்லுவாளா? ஜாபாலி சொல்கிறா. அருமையாக ராஜ்யத்தில் வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதை விட்டுட்டு தண்டகையில் போய் நடக்க போகிறேன், தர்மத்தை செய்ய போகிறேங்கிறியே, கல்லையும் முள்ளியும் குத்திக்க போகிறேங்கிறியே. சுகமாக வாழறதுக்கு தானே வாழ்க்கை, கல்லையும் முள்ளியும் குத்திக்கிறதுக்கா? ஆஸ்தாத்தும் காபதம் துக்கம். காட்டி ஈக்கள் கடிக்கிறது, மலைப்பாம்பு மேலே விழுந்து போகிறது, கொசுக்கள் கடிக்கிறது. விஷமம் பகுகண்டகம். பல பீடைகளுடையதான மார்க்கத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறியே, தண்டகையில் போய் வசிக்கிறேன்னு சொல்கிறியே. உங்கள் அப்பாவோ தாத்தாவோ கொள்தாத்தாவோ உங்கள் வழியில் வந்தவாள் ராஜ்யம் வேண்டான்னு யாராவது சொல்லியிருக்காளா? மூத்த பையனுக்கு தானே சூரிய வம்சத்தில் இது பரியந்த ராஜ்யம்னு சொல்லிட்டு வந்திருக்காள். அந்த வழக்கத்தையும் விட்டுட்டு ராஜ்யத்தையும் விட்டுட்டு காட்டில் போய் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறது இது என்ன மேதாவித்தனமா? ஆஸ்தாதும் காபதம் துக்கம் விஷமம் பகுகண்டகம் சமிர்தாயாம் அயோத்தியாயாம் ஆத்மானம் அபிஷேச்சயே. ஆமாம் எழுந்துரு, ஜாபாலி சொல்கிறார். அக்னிஹோத்ரி
நான் சொல்கிறேன், உனக்கு உபாயம் சொல்லித்தரேன். அந்த நகர தேவதை உனக்காக காத்துன்ருக்கா. இந்த அயோத்திங்கிற தேவதை இருக்கே, அது உங்களுக்காக காத்துன்ருக்கு. சமிருத்தாயாம் அயோத்தியாயாம் ஆத்மானம் அபிஷேச்சயா ஏகவேணீதராஹித்வாம் நகரி சம்பிரதீக்ஷதே. திரும்பி வந்து அழகாக பட்டாபிஷேகம் பண்ணிண்டு அயோத்தியை சந்தோஷப்படுத்து. அந்த அயோத்திங்கிற பெண்ணை அவள் இப்போது அநாத போல கொண்ட போட்டுண்டு துக்கத்தில் இருக்கிற ஸ்திரீ எப்படி இருப்பாளோ அதுபோல பிரகாசிக்கிறாள் அயோத்தி. ஏகவேணீதராஹித்வாம், வேணின்னா பின்னல், ஒத்த பின்னல்னா கொண்ட போட்டுக்கிறது, முடிஞ்சுக்கிறது. பின்னல்னு சொன்னால் 3 கால் போடுறது, 6 கால் போடுறது, 9 கால் போட்டு பின்னுறதுங்கிறது பின்னல். ஏகவேணி அப்படின்னா வெறுமனே பர்த்தா ஊரில் இல்லாத பெண், அலங்காரம் பண்ணிக்க மாட்டா. தலையை வாரிக்கிறது, முகத்தை அலம்பிக்கிறது, நெத்திக்கிட்டுக்கிறது, வாசனா திரவியங்களை உபயோகப்படுத்துகிறது, தாம்பூலம் போட்டுக்கிறது, உயர்ந்த வஸ்திரங்களை பூஷணங்களை அணிஞ்சுக்கிறது. இது பதிவிரதைகள், பர்த்தா பக்கத்தில் இல்லாத பதிவிரதைகள் செய்ய மாட்டா. பர்த்தா இல்லாத போது எப்படி இருப்பான்னால் தான் அழகில்லாதவள் போல் லோகத்துக்கு காமிச்சுப்பா. தலையை சரியாக வாரிக்காமல் வெறுமனை கொண்டையை போட்டுண்டு முகத்தை அலம்பிக்காமல் நெத்திக்கிட்டுக்காமல் யாரும் பார்த்தாலே ஒரு உற்று பார்க்காத அளவுக்கு எப்படி ஒரு விகாரமாக இருக்க முடியுமோ அப்படி இருப்பாள். அலங்காரம் பண்ணிட்டா தானே யாருமே பார்ப்பாள். தலைவிரி கோலத்தோடு இருந்தால் எப்படி பார்ப்பாள்? தலையை கொண்ட போட்டுன்னு இருந்தால் எப்படி பார்ப்பாள்? இப்போ இருக்கிற நாகரிகத்தை விட்டுடுங்கோ. இப்போ லோகத்தில் இருக்கிற இதோடு நீங்கள் பார்க்கவே கூடாது. 50-100 வருஷம் முன்னாடி உள்ள ஸ்திதி, 50-100 வருஷம் முன்னாடி பரியந்தம் லோகம் உண்டான காலமாக இருந்த ஸ்திதியை சொல்கிறேன். ஏதோ முன்னாடி இருந்தது இப்போ இல்லைங்கிறதுக்காக சொல்லலை. முன்னாடி பரியந்தம் உலகம் உண்டான காலமாக ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. இப்போ அவளுக்கு தோண்டினது தான் நாகரிகம்னு ஆகிடுது. தலையை விரித்து போட்டுக்கிறது, குதிரைவால் மாதிரி போட்டுக்கிறது, குதிரை மாதிரி முன்னெத்தியை கட் பண்ணிக்கிறது. ஒருத்தருக்கு அவளுடைய சுதந்திரம் எப்படியோ பண்ணிக்கிறா. அது இப்போ இந்த புராணங்களோட கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. இப்போ இருக்கிற பழக்க வழக்கங்களோட புராணத்தை கம்பேர் பண்ண முடியாது. ஏகவேணீதராதீனா சுந்தரகாண்டத்துலேயும் ஹனுமார் சொல்கிறா, ராமா தலை கொண்ட போட்டுண்டு சீதை உன் வரவை எதிர்பார்த்துன்னு காத்துன்னு இருக்கா. தொய் சிந்தாபராயணா, பூமியில் படுத்துன்னு இருக்கா. ஸ்நானம் பண்ணல, ஒழுங்காக அலங்காரங்கள் பண்ணிக்கல, பூமி செய்யா விவர்ணாங்கி, சரியானபடி அலங்காரங்கள் பண்ணிக்கல, தலையை கொண்ட போட்டுண்டு பர்த்தாவை விட்டு பிரிஞ்சவள் எப்படி ஏக்கத்தில் இருப்பாளோ அதுபோல் இருக்காள் அப்படின்னு சுந்தரகாண்டத்தில் 2-3 தடவை வருது இந்த ஸ்லோகம். அதுபோல் இங்கே இவர் சொல்கிறார், அயோத்தி ஆகிற பெண் தலைவை கொண்ட போட்டுண்டு கதி இல்லாதவள் போல இருக்கா. பர்த்தா பக்கத்தில் இருந்தால் தான் கதி. அதனால் நீ வந்து அயோத்தியில் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பெண்ணை சந்தோஷப்படுத்து. சமிருத்தியாக இருக்கிற அந்த அயோத்தியை அவளை ஆனந்தப்படுத்து. உன்னை எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கா. சம்பிரதீக்ஷதே, பிரதீக்ஷதே சம்பிரதீக்ஷதே. சமிருத்தாயாம் அயோத்தியாயாம் ஆத்மானம் அபிஷேச்சயா ஏகவேணீதராஹித்வாம் நகரி சம்பிரதீக்ஷதே. ராஜபோகான் அனுபவன்னே மகாருகான் பார்த்திவாத்மஜா. ஹே சக்கரவர்த்தி குமாரா, உனக்கு இந்த வேஷம் வேணுமா? சக்கரவர்த்திக்கு பிள்ளையாக பிறந்து ஏதோ ரிஷிக்கு பிள்ளையாக பிறந்தா ரிஷி மாதிரி மரவுருவி கட்டிக்கலாம், ஜட போட்டுக்கலாம். ஒரு சக்கரவர்த்திக்கு பிறந்துட்டு நீ இப்படி இருக்கலாமா? இது அழகா? ஹே பார்த்திவாத்மஜா ராஜபோகான் அனுபவன்னே, அயோத்தியில் வந்து நீ ராஜபோகங்களை அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வரவர் என்ன பண்ணிவிட்டார், தன்னறியாமல் விஹரத்வம் அயோத்தியாயாம் யதா சக்கரஸ்தி விஷ்டபே. நீ அனுபவிச்சுட்டு அயோத்தியில் சந்தோஷமாக இருக்கணும். எது போல் இருக்கணும்னால் இந்திரலோகத்தில் இந்திரன் எப்படி இருக்கானோ அது போல் இருக்கணும்னா. நீ தேவலோகம் பார்த்துருக்கியா? இந்திரனை பார்த்துருக்கியா? எந்த ஆதாரத்தில் சொல்கிறேன்? இப்போ மேலே அதுதான் ராமர் கேட்க போகிறார். யதா சக்கரஸ்திரிவிஷ்டவே அப்படின்னா இந்திரன் இந்திரலோகத்தில் எப்படி சௌக்கியமாக இந்திராணியோட சௌக்கியமாக இருக்கானோ ராஜபோகங்களை அனுபவிச்சுண்டு, நீ அதுபோல் அயோத்தியில் வந்து சௌக்கியமாக இரு அப்படின்னா. ஒரு உதாரணம் சொல்லணுமானால் நம்ம பார்த்துருக்கணும். இப்போ சமையல் நன்னா இருக்கான்னு கேட்டாலானா பழைய காலத்திலாம் சொல்லுவாள் நல்ல பாகமாக இருந்தது அப்படின்பா. நலன் சமைச்சு நீ சாப்பிட்ருக்கியா? நல்ல பாகம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அவன் எப்படி சாம்பார் வைப்பான், ரசம் வைப்பான், ஏதாவது தெரியுமா? புராணத்தில் கேட்டது தானே. கேட்ட அந்த பழக்கத்தில் வந்துவிடும்.
நீ என்ன ஹரிச்சந்திரனோ அப்படின்பா. ஐயோ அவர் விஸ்வாமித்திரர்பா, துர்வாசர்பா அப்படின்பா. அவள் கோப்பெல்லாம் நம்ம நேராக பார்த்துருக்கோமா? கோபிக்கிறவாளை பெரும்பாலும் துர்வாசர் விஸ்வாமித்திரன்பா. பார்த்ததில்லை, ஆனாலும் பழக்கத்தில் இருக்கு. சொல்லி சொல்லி பழக்கத்தில் இருக்கு. எப்படி இருந்தது எங்கள் ஆற்றுல தங்கினேல, என்ன சொர்க்கம் மாதிரி இருந்தது அப்படின்பா. சொர்க்கத்தை பார்த்தா தானே சொல்லணும் அது மாதிரி இது இருந்ததுன்னு. சொர்க்கத்தை பார்த்துருக்குமா? எந்த ஆதாரத்தில் சொல்கிறோம்? சாஸ்திர பலத்தில் தான் சொல்கிறோம். சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, அங்கே இந்திரன் ஒருத்தன் இருக்கான், சொர்க்க சுகங்கள் என்னென்னதுன்னு சாஸ்திரங்கள் சொல்கிறத கொண்டு தான். யாரும் சொர்க்கத்தை பார்த்துட்டு சொல்லலை, சாஸ்திர மரியாதையோடு அந்த ஆதாரத்தில் தான் சொல்கிறோம். அப்போது நம்மளை அறியாமலே சாஸ்திரம் இருக்கா இல்லையா? அதில் ஒரு பிரதிபத்தி நம்மளை அறியாமலே இருக்கு. சில சொற்கள்லாம் வந்துன்னு தான் இருந்தது. ராமாயணத்தில் உள்ள சொற்கள் எத்தனை சொற்கள் நேற்று வரைக்கும் புழங்கின்னு இருந்தது தெரியுமா பேச்சு வாக்கில். இப்போ ராமாயணம் கேட்குறது குறைஞ்சி போயிடுது, அதனால அந்த சம்ஸ்காரம் போயிடுது பேசுகிற பேச்சில். பழைய காலங்களில் பேசினாலே ராமாயண ஸ்லோகம் மாதிரியே இருக்கும் அவள் பேசுகிறதெல்லாம். ராமாயண ஸ்லோகம் பரிச்சயமானவாளுக்கு அவள் பேசுகிறத பார்த்தா பேச்சு முறை கூட அதை அனுசரித்து இருந்தது. அதுபோல் வேத பரிமளம்னு வேத சொற்களாகவே இருக்கும் சில பேர் பேசுகிறது. சில பேர் பேசினாலானால் வேதத்தில் அதோட சைலி எப்படி இருக்குமோ அதுபோலையே இருக்கும் பேசுகிறது. தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனையில் கூட வேத பரிபாஷை உண்டு அப்படின்னு சொல்லுவார். வேத பரிமளமாக கீர்த்தனைகள் சில பதங்கள் போட்டிருக்கார் அப்படின்னு சொல்லுவார். ராஜபோகான் அனுபவன்னி மகாருகான் பார்த்திவாத்மஜா. ஹே சக்கரவர்த்தி குமாரா, தேவலோகத்தில் இந்திரன் எப்படி சௌக்கியமாக இருக்கானோ அதுபோல் நீ அயோத்தியில் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு ராஜபோகங்களை அனுபவி. விஹரத்வம் அயோத்தியாயாம் யதா சக்கரஸ்திவிஷ்டவே ந தே கஷ்டித் தசரதா தும்ச தஸ்ய ந கஷ்டனாம். தசரதர் உனக்கு ஒன்றும் உறவில்லை, அவர் உறவுன்னு நினைக்காதே. அவருக்கு நீனும் உறவில்லை, உனக்கு அவரும் உறவில்லை. அந்யோ ராஜாத்வம் அந்யஸ்சே தஸ்மாத் குரு யதுச்யதே. அவர் வேற நீ வேறப்பா, அதனால் நான் சொல்கிறத கேளு நீ. அவர் சொன்னார்னு போனதுக்கப்புறம் அவர் சொன்னதை எதுக்கு பேசின்னு இருக்கேன்? இல்லை அவர்கிட்டேருந்து தானே நான் பிறந்தேன்னு சொன்னால். ஒரு நெல் பூமியில் விழுந்தால் அதுலேருந்து நெல் வரலையா? ஒரு உளுந்து விழுந்தால் உடனே அதுலேருந்து ஒரு 4 உளுந்து வரலையா? பயிறு போட்டால் பயிறு வரலையா? பீஜமாத்திரம் பிதாஜம் தோஹோ சுக்லம் ருதிரமேவச்சா. அடுத்த வாக்கி சொல்கிறா, பீஜாதேவ யதா பீஜம் தேஹ்யர்த்தைவ சாஸ்வதா. பாகவதமும் சொல்கிறது இதே உதாரணத்தை. அது வைராக்கியத்துக்கு பூஷணமாக சொல்கிறது, வைராக்கியத்துக்கு ஹேத்துவாக சொல்கிறது பாகவதம். இங்கே நாஸ்திகவாதத்துக்கு கொஞ்சம் ஒரு நூல் தான், இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும். நாஸ்திகவாதத்தில் சொன்னாலானா விரக்தியில் சொல்கிறாள்னு அர்த்தம், சாஸ்திர மரியாதையோடு சொன்னாலானா வைராக்கியத்தில் சொல்கிறாள்னு அர்த்தம். வைராக்கியத்துக்கும் விரக்திக்கும் ஒரு நூல் தான் வித்தியாசம். அது அவளுடைய ஆழ் மனசை பொறுத்து பரிபாகத்தை பொறுத்து தான் அது வைராக்கியத்தில் சொல்கிறாளா விரக்தியாக சொல்கிறாளாங்கிறது கண்டுபிடிக்க முடியும். வெறும் வார்த்தையை வச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது. பீஜமாத்திரம் பிதாஜம் தோஹோ சுக்லம் ருதிரமேவச்சா. அது வீரியத்தினாலே பிதா மாதாக்களுடைய ஒரு சம்பந்தத்தினாலே சரீர சேர்க்கையினால ஏற்படுறதுப்பா. சம்யுக்த மிருதுமன் மாத்திரா புருஷசேக ஜன்மத்தது. அதனால ஒரு ஜென்மா உண்டாரது. கதஸ்ஸன்ருபதிஸ்தத்ரே கந்தவ்யம் யத்ர தேனவை பிரவருத்திரேஷா மர்த்தியானாம் தொந்துமித்யா விஹன்யசே. இந்த சக்கரவர்த்தியார் எங்கே போகணுமோ அங்கே போய் சேர்ந்துட்டார். கதஸ்ஸன்ருபதிஸ்தத்ரே கந்தவ்யம் யத்ர தேனவை. அவர் எங்கே போகணுமோ போய் சேர்ந்துட்டார். இது மனுஷனோட இயல்பு. பிறந்தவா ஒரு நாள் போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் சேருவார். நீ ஆனால் பொய்யான ஒரு சம்பந்தத்தை பொய்யான ஒரு சம்பந்தத்தை வச்சுட்டு வருத்தப்பட்டு இருக்காதே. ராஜ்யத்தை வேண்டாம்னு சொல்லாதே. பிரவருத்திரேஷா மர்த்தியானாம் தொந்து மித்யா விஹன்யசே. நீ வருத்தத்தை படுத்துட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதே ராமா. அர்த்த தர்ம பராயே தாம் ஸ்தான் சோசாமி நேதரானி தேஹி துக்கமிக பிராப்பியே விநாசம் பிரேத்திய பேஜிரே. தனக்கு வந்த ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு தர்மத்திலேயே பிடிவாதமாக இருந்தே, ஆனால் எனக்கு அது வருத்தமாக இருக்குது. வர வேண்டிய ஐஸ்வர்யத்தை வாழ வேண்டியவன் வேண்டாம்னு சொல்லலாமா? சன்னியாசி வேண்டாம்னு சொல்லலாம். இதெல்லாம் வேண்டாம்பா எழுதுன்னு போ அப்படின்னு பல சமயம் மகாபெரிவாளே அவள் சரித்திரத்தில் அவள் காலங்களில் சொல்லியிருக்கா. தட்டு நிறையா தங்க பிஸ்கெட்டும் பணங்களும் முத்து ரத்னங்களும் கொண்டு வச்ச எத்தனையோ பேர்களை எடுத்துன்னு போப்பா இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா. பெரியவா காலத்தில் நேராக பார்த்தவாளும் உண்டு,
அவள் சரித்திரத்தில் சொன்ன வாளும் உண்டு, பார்த்து சொன்ன வாளும். சன்னியாசிகள் சொல்லலாம், உண்மையான சன்னியாசி வேண்டாம்னு சொல்லலாம், வாழ வேண்டியவன் சொல்லலாமா வேண்டாம்னு. அர்த்த தர்மபராயே வந்ததை விட்டுட்டு தர்மந்தான் எனக்கு பெருசுன்னு சொன்னேயானால் உன்னை பார்த்தா எனக்கு வருத்தமாக இருக்குடா ராமா, எனக்கு பாக்கி பேரை பற்றி விஷயம் இல்லை, நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. தேஹி துக்கமிக பிராப்பிய விநாசம் பிரேத்திய பேஜிரேன். இது மாதிரி உன்னை போல பணம் வேண்டாம்னு சொன்னவாள்லாம் கஷ்டப்பட்டு நொந்ததை தான் நான் பார்த்துருக்கேன். இகலோகத்தில் எனக்கு வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம்னு சொன்னவாள்லாம் கஷ்டப்பட்டு வருந்தினதை தான் நான் பார்த்துருக்கேன். இப்படி சொல்லாதே, வந்த ஐஸ்வர்யத்தை வேண்டாம்னு சொல்லாதே ராமா. அஷ்டகாபிது தெய்வத்யாமித்யம் பிரசுதோ ஜனாஹ அன்னஸ்யோபத்ரவம் பஷ்யே மிருதோ ஹீம சிஷ்யதி. இந்த லோகத்தில் உள்ள ஜனங்கள் இருக்கே, இதுகள் எப்படி இருக்குது? நான் அஷ்டகா ஸ்ராத்தம் பண்ண போகிறேன், எங்கள் அப்பா ஸ்ராத்தம் நாளைக்கு பண்ண போகிறேன். பலாப்பழத்தை தேடிண்டு அலையிறது, ஐப்பசி மாதத்தில் பலாப்பழம் கிடைக்குமா மாம்பழம் கிடைக்குமான்னு ஸ்ராத்தம், எங்கள் அப்பா ஸ்ராத்தம் நாளைக்கு மறுநாளைக்குன்னு அலையிறது. அனாவசியமாக சாப்பாட்டுக்கு வேஸ்ட் பண்ணுறது பணத்தை அப்படிங்கிறார் ஜாபா. ஸ்ராத்தம்னு சொல்லிட்டு நெய்யையும் வாதால கோதுமை அல்வாவையும் அதிருசத்தையும் தட்டிண்டு அன்னஸ்யோபத்ரவம் பஷ்யே மிருதோஹி கிமசிஷ்யதி. நான் கேட்குறேன் ராமா, இறந்து போனவரா வந்து சாப்பிட்றார், எங்கள் மாமனாருக்கு பிடிக்கும் போட்டுக்கோங்கன்னு வடையை வேற அந்த மாமி கொண்டு போடுறா, எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும் அதிருசம் போட்டுக்கோங்கிறான் கர்த்தா, அவரை வந்து சாப்பிட்றார். அன்னஸ்யோபத்ரவம் பஷ்யே மிருதோஹி கிமசிஷ்யதி, போனவரா இங்கே வந்து சாப்பிட்றார். எதி புக்தமிகான்யேனே தேகமன்யஸ்ய கச்சதி. ஒருத்தர் போயிட்டாலானா அவள் எப்படி வந்து இங்கே சாப்பிட போகிறா? இல்லை இங்கே சாப்பிட்றவர் ஒருத்தர் வயத்துக்குள்ளே போகிறது அவள் வயத்தை எப்படி நிரப்பும்? இவர் கேட்குறதெல்லாம் யுக்தியுக்தமாக கேட்குறார். இவர் இங்கே ஒரு பிராமணனை கூப்பிட்டு எங்கள் அப்பா ஸ்ராத்தம்னு நீ வரித்து சாப்பாடு போட்டேயானால் இவர் வாயில் போட்டுக்கிறது வடையும் அதிருசமும் உள்ளே போகிறது நமக்கு தெரியறது. இவர் வயத்துக்குள்ளே போன வடையும் அதிருசமும் போனவர் வயத்தை எப்படி நிரப்போம் எனக்கு சொல்லு அப்படிங்கிறார் ஜாபால். எதி புக்தமிகான்யேனே தேகமன்யஸ்ய கச்சதி. இருக்கிறதையே ஒருத்தர் சாப்பிட்றது இன்னொருத்தர் வயிறு நிறையுமா? போனவாள் வயிறு நிறையும்னு சாத்தங்கள்லாம் பண்ணுறாளே. தத்யாதி பிரவசத ஸ்ராத்தம் ந தத் பத்யசனம் பவேதி. வெளியூரில் ஒருத்தர் இருக்கார், இங்கே ஒருத்தர் சாப்பாடை கட்டின்னு இருக்கா. பத்தியசனம் அப்படின்னு பேர் சோத்து மூட்டைக்கு. வழி போக்கால் இருக்காளே அவள் எடுத்துக்கிற சாத்த மூட்டையாக கட்டி எடுத்துப்பா. பழைய காலங்களில் கம்பளை வச்சு எடுத்துப்பாள், சாத்து மூட்டை கட்டிட்டு போவாள். ஹோட்டல்லாம் இல்லாத காலம், இங்கேருந்து கட்டின்னு போனால் தான் உண்டு அப்படிங்கிறா போல் கையில் கட்டி எடுத்துன்னு போவாள். அதுபோல் தேசாந்திரம் போனவாளுக்கு கட்டி சாத்து கூட எதுக்கு இங்கே கட்டணும்? நம்ம கட்டி சாத்து கூடங்கிறது இங்கே இருக்கிறவா இங்கேருந்து பிரயாணம் பண்ணுறவாளுக்கு தானே கட்டி கொடுத்து அனுப்பணும். வெளிநாடு போனவாளுக்கு இங்கே சாத்து மூட்டையை கட்டினா அங்கே வயர் ரொம்புமா? தான சம்பனனாஹ்யேதே கிரந்தா மேதா விபிகிருதாக. இல்லை சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கேன், யாகம் பண்ணி யஜ்யத்தில் நிறையா அன்னதானங்கள் பண்ணி தர்மம் பண்ணி தீட்சையில் இரு ஜபதபாதிகள் பண்ணி ஸ்ராத்தாதிகள் பண்ணுன்னு எல்லாம் சொல்லியிருக்கே. அப்படின்னா மேதாவிகள் 10 பேர் பிழைக்கிறதுக்காக எழுதி வச்சுருக்காண்டா அப்படிங்கிற ஜபாலி சொல்கிறா. இன்றைக்கி என்னெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் இவர்கிட்டேருந்து வந்தது தான். இவர் சொல்லாதது ஒன்றும் பெருசாக சொல்லிவிடலை. தான சம்பனனாஹ்யேதே கிரந்தா மேதா விபிகிருதாக யஜஸ்வதேஹி தீக்ஷஸ்வே தபஸ்தப்யஸ்வ சந்தியஜா. புத்திமான்கள் 10 பேர் பிழைக்கிறதுக்காக எழுதி வச்சது ராமா. நாஸ்தி பரமித்யேவே குரு புத்திம் மகாமதே. நீ மேதாவி, யார் வேணுமோ யார் சொன்னதை வேணுமோ கேட்டுட்டு போகட்டும். நான் ஒன்று சொல்கிறேன், நீ மேதாவி தானே, நான் சொல்கிறதில் தீர்மானமாக இரு. என்னென்னால் பரலோகம்னு ஒன்றே கிடையாது அப்படிங்கிறதுல நீ முடிவாய். சநாஸ்தி பரமித்யேவே குரு புத்திம் மகாமதே. பின்ன எதை கேட்கணும்னால் பிரத்யக்ஷம் எத்ததா திஷ்டே பரோக்ஷம் பிருஷ்டத குரு. உன் கண்ணால் எதை பார்க்குறையோ அதை ஒண்டி நம்பு, கண்ணுக்கு தெரியாததை நம்பாதே. கண்ணுக்கு தெரியாததை நம்பாதே, கண்ணால் பார்க்குறத நம்பு அப்படிங்கிறா. சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்கிறது? இப்போ கண்ணுக்கு தெரியறது சூரியனும் சந்திரனும்,
இங்கேருந்து பார்த்தா ஒரு எவர் சில்வர் சம்படம் மூடி மாதிரி தான் இருக்கு. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனால் பூமியை விட பல மடங்கு பெருசு சூரிய மண்டலமும் சந்திர மண்டலமுங்கிறது. பூமியை விட பெருசு சந்திர மண்டலம், சந்திர மண்டலத்தை விட பெருசு சூரிய மண்டலம்னு பாகவதம் சொல்கிற காலத்தில் நம்ம ஜோதிர்லோகங்கள் எல்லாம் பற்றி சொல்கிறதே அந்த அத்தியாயத்தில் அந்த அளவெல்லாம் கூட சொன்னோம் கீழே பஞ்சமஸ்கந்தத்தில். ஆனால் இங்கேருந்து பார்க்குறதே சின்ன சம்படம் மாதிரி இருக்கு. இங்கேருந்து பார்க்குறது இப்போ பிரத்யக்ஷத்தை நம்புன்னு சொன்னால் கண்ணுக்கு நேராக பார்த்தா ஒரு ஆரஞ்சு பழம் மாதிரி தானே இருக்குது சூரியன், ஒரு வெண்ணெய் உருண்டை மாதிரி தானே இருக்குது சந்திரன். இப்போ பிரத்யக்ஷத்தில் பார்க்குறேன், அப்போ இதுதான் உண்மைன்னு நம்புறதா? இவ்வளோதான் அளவு சந்திரனுக்கும் சூரியனுக்கும்னு சொல்கிறதா? கண்ணால் பார்க்குறதே நம்பு, கண்ணுக்கு தெரியாததை நம்பாதேன்னு சொல்கிறதே ரொம்ப அவரமத். ஆனாலும் இவர் சமாதானப்படுத்தி ராமனை அயோத்திக்கு அழிச்சுன்னு போகணுங்கிற வேகத்துக்காக இதெல்லாம் பேசுகிறா. பிரத்யக்ஷம் எத்ததா திஷ்டே பரோக்ஷம் பிருஷ்டத குரு சதாம் புத்திம் புரஸ்கிருத்தியே சர்வலோக நிதர்ஷினி ராஜ்யம் தொம் பிரதிகிருஹீஷ்வே பரதேன பிரசாதிதா. நல்ல வேலை ஒரு 17-18 ஸ்லோகத்தோடு இந்த சர்க்கம் முடிஞ்சு போயிடுது. ரொம்ப விஸ்தாரமாக இருந்ததுன்னா இதை எடுத்து இப்போது ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவார். ஏதோ கொஞ்சம் 4 வார்த்தை சொன்னார்னு அதோடு விட்டுவிட்டார் வால்மீகி. அதனால மேதாவியே பரலோகம்னு ஒன்று கிடையாது, நான் சொல்கிறேன் தீர்மானம் பண்ணிக்கோ. பிரத்யக்ஷத்தை நம்பு, பரோட்சத்தை விட்டுடும். பரதன் எவ்வளோ இறக்கப்பட்டு கெஞ்சரார், அவரும் சரீர வசிஷ்டாதிகளும் இத்தனை பேர் கூடி வந்திருக்கோம் உங்கள்கிட்ட இந்த ராஜ்யத்தை ஒப்படைக்கிறது. அதனால் நாங்கள் எல்லாருமா பரதனுடைய சார்பாகவும் நாங்கள் எல்லாருடைய சார்பாகவும் பரதன் சொல்கிறான், இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கோ. ராஜ்யம் தொம் பிரதிகிருஹீஷ்வே பரதேன பிரசாதிதா. பரதனால் கொடுக்கப்பட்ட இந்த ராஜ்யத்தை எங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ ஏற்றுட்டு திரும்பிடோ. பரலோகம்னு ஒன்று கிடையாது, போனவாள்னு ஒன்று கிடையாது. அவளுக்கு வார்த்தையை காப்பாற்றணும்னு நீ எதையாவது சொல்லிட்டு கஷ்டத்தில் பிரவர்த்திக்க எத்தனை பண்ணாதே ராமா, போகிறோம், நீ திரும்பிடு, பரதன் கொடுத்த ராஜ்யத்தை எடுத்துக்கோ, அயோத்திக்கு வந்துடு அப்படின்னு சொன்னார். அப்படிங்கிறதோட இந்த சர்க்கம் முடியறது. 108வது சர்க்கம். ஜாபாலேஸ்து வச்ச ஸ்ருத்வா ராமஹா சத்யாத்மனாம்பரஹ உவாச்ச பரயா பக்தியா சுபுத்யா சாவிபன்னயா. எப்போதும் சத்யாத்மனாம்பரஹா, சத்தியத்திலேயே நிலை பெற்றிருக்கக்கூடிய ராமர். சத்தியம் எது? வேதம் சொன்னது தான் சத்தியம். வேதம் சொல்கிற பரமாத்மா தான் சத்தியம். சாஸ்திரம் சொல்கிற வழிதான் சத்தியம். க்ஷேமமாக இருக்கிறதுக்கான உபாயங்கள் ரிஷிகள்லாம் எவ்வளவோ பிரயாசப்பட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஸ்மிருதிகளையும் ஆன்மீக காண்டங்களையும் சூத்திரங்களையும், ஸ்ரௌத சூத்திரமாக இருக்கட்டும், ஆபஸ்தம்ப சூத்திரம், கிரகிய சூத்திரங்களாக இருக்கட்டும், இனிமேல் அவள் அளவுக்கு நமக்கு மேதை உண்டா? அவள் சொன்னதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு முதல்ல தகுதி உண்டா? இல்லை அவளை காட்டிலும் பெரியவாளாக நம்ம போயிட்டோமா? நம்மளா ஒரு புத்தினால் ஒரு விசாரம் பண்ணி தீர்மானத்துக்கு வர்றதுக்கு எப்போதுமே மேதாவிகள் சொல்கிறத கேட்கறது தான் புத்திசாலித்தனம். அவள் அளவுக்கு நமக்கு மேதை இல்லைங்கிறத முதல்ல தீர்மானத்துக்கு வரணும். ரிஷிகள் அளவுக்கு, வியாசர் அளவுக்கு ஒருத்தர் விஷயம் தெரிஞ்சவாள் இனிமேல் ஒருத்தர் வந்துட முடியுமா? எல்லா ரிஷிகளும் கொண்டாடினவர் வியாசர். நமோஸ்துதே வியாச விஷால புத்தே அப்படின்னு வியாசரோட பெருமை சொல்லப்படுறது. அதுபோல் வியாச வால்மீகி பிரபுதிகள்லாம், அதுபோல் ரிஷிகள் பராசரர் முதலிய ரிஷிகள்லாம் ஸ்மிருதிகள் எழுதி வச்சிருக்காள், மன்வாதிகள் எழுதி வச்சிருக்காள். நம்மளுடைய நித்திய ஆச்சாரங்களும் செய்ய வேண்டியது என்னவோ அதையும், அதனால் இகபர க்ஷேமங்களையும் அடையிறதுக்கான உபாயங்களையும் எழுதி வச்சிருக்கா. அதை நம்பாமல் இனிமேல் நான் ஒரு தீர்மானம் பண்ணி வரேன், ஒரு மாத்திரையை ஒருத்தர் டாக்டர் எழுதி கொடுத்தாரானா கண்ண முடின்னு சாப்பிட்றது தானே வியாதி நிவர்த்தியாகணும்னு நினைக்கிறவனுக்கு மார்க்கம். அதை விட்டுட்டோம், டாக்டரே இதில் என்ன கலந்துருக்கு, இந்த காம்பவுண்ட் என்ன சொல்லுங்க, இதில் என்னெல்லாம் கலந்துருக்கு, இதுக்கு என்ன சொல்லுங்கோ, அதோட உங்களோட மெடிக்கல் படி அந்த பேரெல்லாம் சொல்லுங்கோ, அப்புறம் என்னெல்லாம் கலந்துருக்குன்னு சொல்லுங்கன்னு இதை சொல்லியிருந்தான்னு வச்சுப்போம். சொல்லியிருந்தானா புத்தினால் விசாரம் பண்ணினானா அவன் கரையேறது எப்போ, அவன் வியாதி நிவர்த்தியாகிறது எப்போ? ஒன்றே ஒன்று வச்சுக்கணும், நல்ல டாக்டரா போலி டாக்டர் இல்லாமல் இருக்காரா, சரியாக படித்து வந்தவர் தானாங்கிறத 2 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு அவர் எழுதி கொடுக்குற மருந்து சாப்பிட்றது தான் ஆரோக்கியத்தை மேம்படணும்னு நினைக்கிறவனுக்கான உபாயம். எங்கள் தாத்தா பரிகாசமாக சொல்லுவாள், அவள் காலங்களில் ஒருத்தனை பாம்பு கடிச்சு விடுத்து தலையில்
மருந்து கொண்டு வந்து கொடுத்தான் வைத்தியன் கிராமத்துலேருந்து. இந்த பச்சளையை சாப்பிடு, உடனே விஷம் இறங்கிடும்னா. உடனே அவன் சொல்கிறான், பச்சளைன்னு நீ எல்லாமே பச்சளை தான், பச்சளைன்னு நீ கொடுத்தா நான் சாப்பிடுவேனா? இது எங்கே பறிச்சது சொல்லும், இந்த பச்சளையோட பேர் என்ன சொல்லும், அந்த பறிச்ச இடத்தை கொண்டு காட்டுங்கிறான். நீ எந்த இடத்துல பறிச்சியோ அதை கொண்டு போய் காட்டுங்கிறான் அந்த வைத்தியன்ட்ட. அவன் சொல்கிறான், நான் கொள்ளடக்கரையில் பறிச்சேங்கிறான். இல்லை என்னை கொண்டு போய் காட்டினா தான் பறிச்ச இடத்த, அப்புறம் இந்த இலையை சாப்பிடுவேன்னா. எங்கள் தாத்தா பரிகாசமாக சொல்லுவார், நேராக அவன் கொள்ளடக்கரைக்கே அழிச்சின்னு பட வேண்டியதான் அவனேம்பார். ஏன்னா தலையில் பாம்பு கடிச்சவன் இந்த இலையை சாப்பிட மெனக்கெடுத்தினானால் அப்புறம் நேராக கொள்ளடக்கரைக்கு போக வேண்டியதானே. அப்புறம் திரும்பி வரதுக்கு ஒன்றும் உபாயம் இல்லையே. இந்த இலையை எங்கே பறிச்சு அந்த செடியை காட்டு, அப்புறம் தான் நம்புவேன்னு சொன்னானா. அது மாதிரி சில முட்டாள்கள் மூர்க்கர்கள் இருக்கா லோகத்தில் இன்றைக்கும். அவளை பற்றி நமக்கு விஷயம் இல்லை. க்ஷேமம் வேணுங்கிறவாள், சாஸ்திர மரியாதையில் இருக்கணும்னு நினைக்கிறவாள், நம்பிக்கை உடையவாள். ரிஷிகள்லாம் என்ன சொல்லியிருக்காலோ அதுதான் நம்ம கடைபிடிக்கணும். அதுவும் வியாசாதிகள்லாம் ரொம்ப பரிசிரமப்பட்டு சூத்திரமும் பிரம்மசூத்திராதிகளும் எழுதி வச்சிருக்கார். ஸ்மிருதியும் எழுதியிருக்கார், வியாச ஸ்மிருதியும் இருக்குது. அதில் காயத்ரிக்கு மேலே மந்திரம் இல்லைங்கிறார். 9ஆம் அத்தியாயத்தில் போய் காயத்ரியை ஒருத்தன் ஜெபிச்சுன்னு இருந்தானால் முக்தனாக போயிடுவான்னு சொல்கிறார் வியாசாச்சாரியால். அவன் இருக்கிற காலத்திலேயே ஜீவன் முக்தனாக ஆயிடுவான்கிறார். இது மாதிரி ரிஷிகள்லாம் அதுபோல் பல ரிஷிகள், பராசரர், செவனர். செவன ஸ்மிருதியில் தான் ராமநாமத்தினுடைய பெருமை ரொம்ப அத்தியாச்சரியமாக சொல்லியிருக்கு. செவனர் தான் தாரகநாமாவோட பெருமையை ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்கார். செவனை பிராசஞ்சா பண்ணோம்னு எல்லாரும் வேகப்படுறாளே, அந்த செவனர் ரிஷி சொன்ன அந்த நாமத்தை எத்தனை பேர் எடுத்துக்கிறார்? காந்தியவாதி காந்தியவாதின்னு சில பேர் சொல்லிக்கிறார், கதர் ஓட்டுக்கிறேங்கிறார். கதர் கட்டி நன்னா தான் இருக்குது. ஆனால் அவர் சொன்ன ராமநாமத்தை எத்தனை பேர் அனுஷ்டானத்தில் எடுத்துன்னு இருக்கார்? எப்போரும் கையில் கீதையை வச்சுன்னு இருந்தார். நேற்றுக்கு இருந்த வரைக்கும் சொல்கிறேன். அவரை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னால் கீதை படித்தா தானே காந்திவாதின்னு சொல்கிறதுக்கு ஒரு அடையாளம். கையில் அவர் சுடுற காலத்தில் கூட கையில் கீதை புஸ்தகம் இருந்ததுன்னு அவர் சரித்திரம் சொல்கிறது. சுடுறதே கூட ராம்னு சொல்லிட்டு தான் கீழே விழுந்தார்னு அவர் கதை சொல்கிறது. நேற்றுக்கு இருந்தவர் சொல்கிறேன். காந்தின்னு இன்றைக்கும் காந்தி ஜெயந்தின்னு ஒரு 10 பேராக கொண்டாடுறாளே, காந்தி வழியில் இருக்கோம்னு சொல்கிறாளே. கதர் கட்டின்றதுனால காந்தி வழியில் இருக்காள்னு ஆகிடுமா? காந்திவாதிகளாக ஆகிடுவாளா? அது உண்டி போருமா? அவர் ஏதோ ஆட்டுப்பாலை சாப்பிட்டார், கதர் வெட்டி கட்டின்னு இருந்தார், நானும் காந்தியை ஃபாலோ பண்ணுறேன், ஆட்டுப்பால் குடிக்கிறேன், ஒட்டக பால் குடிக்கிறேன்னு சொல்லுவாள். எது நமக்கு க்ஷேமகரமோ அவர் சொன்னதை அதை எடுத்துக்கணும். அவர் சத்தியமேவ ஜெயத்தேன்னா, அவர் ராமநாமந்தான் நல்ல உயிரா மூச்சாக இருந்தார், கீதையை தான் பாராயணம் பண்ணிட்டு இருந்தார். அதெல்லாம் எடுத்துட்டா தானே அவர் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அந்த மகாத்மாங்கிற வழியிலையாவது வர முடியும். நம்ம மேதாவிகள் அப்படி தான் பார்த்து எடுத்துக்கணும். அவர் என்ன சோப்பு தேய்ச்சின்றார், அவர் என்ன பல்பொடி யூஸ் பண்ணார்னா விசாரிச்சுட்டு இருப்பார். நானும் அவரை ஃபாலோ பண்ணுறேன்னா இதெல்லாம் அவாந்தரம். இது நமக்கு முக்கியம் இல்லை. அவர் என்ன சொன்னார் உபதேசத்தில், சத்தியாகிரகம்னு சத்தியம்னு எப்படி இருந்தார், அவர் ராமநாமத்தை எப்படி ஜெபிச்சார், சுடுற காலத்துலேயும் அவர் வாக்கில் ராமநாம வரணமானால் அவருக்கு எவ்வளோ அபியாசம் இருந்திருக்கணும், அந்த நாமத்தில் எவ்வளோ பக்தி இருந்திருக்கணும். கையில் கீத புஸ்தகத்தோடையே மறிச்சார். இதெல்லாம் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் மேதாவிகள். அதுபோல் ரிஷிகள்லாம் நமக்கு அவ்வளவு நல்லது சொல்லியிருக்கா. அந்த வாக்கை எடுத்துக்கணும். அபஸ்தம்பாதி ரிஷிகள், போதாயனர் முதலிய ரிஷிகள் அவள் சொன்னதில் யதாசக்தி கடைபிடிக்கணும். கடைபிடிக்க முடியாததுக்கு ஒரு பశ్చాத்தாபமாவது இருக்கணும். அவ்வளோ எழுதி வச்சுட்டு போனாலே நம்மெல்லாம் செய்வோம் தானே நம்பி எழுதினாள். ஒன்றுமே செய்யலையே, அவள் சொன்னதை ஒன்றுமே நம்ம கேட்கலையே. பிராத்த ஸ்நானத்துலேருந்து எப்படி இருக்கணும், வாழ்க்கை எப்படி நடத்தணுங்கிறத அவ்வளோ சொல்லி வச்சிருக்காளவா. ஒன்றுமே செய்யலையேங்கிற ஒரு வருத்தமாவது இருந்துதானா பశ్చాத்தாபேன சுத்தியதி அப்படிங்கிறது பாகவதம். பశ్చాத்தாபம் கூட நமக்கு ஒரு நிலையில் கொண்டு சேர்க்கும். ஒரு சித்தசுத்தியை கொடுத்து அதுலேருந்து நமக்கு ஒரு பக்தி ஞானத்துக்கு வழிவகுக்கும். பశ్చాத்தாபமும் இல்லாமல் அவன் யோக்கியன் என்ன மாத்திரம் சொல்கிறியே, அவன் ஒழுங்காக இருக்கானா, இவன் ஒழுங்காக இருக்கானா அப்படின்னு 10 பேரை குறை சொல்லின்றதுனால நான் யோக்கியனை ஆகிடுவேனா, அதனால் நான் உயர்ந்தவனை ஆகிடுவேனா? அது வழி இல்லை. பிரத்தியாரை சொல்லிட்டு இருக்கிறதுனாலையும் நம்ம க்ஷேமத்தை அடைஞ்சுவிட முடியாது. பிரத்தியாரை குறை சொல்கிறதுனாலையும் க்ஷேமத்தை அடைய முடியாது. சன்மார்க்கம் எதுவோ ரிஷிகள் காமிச்ச வழியே நம்ம எடுத்துக்கணும். முதல்ல ஒரு தீர்மானத்துக்கு வரணும். வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோ வேதத்திலேருந்து எடுத்து சொன்ன ஸ்மிருதிகாரால் சொன்ன அளவுக்கோ நமக்கு புத்தி கிடையாது. அதை கிரகிச்சுக்கிறதுக்கான புத்தி, அந்த கிராஸ்பிங் பவர் நமக்கு கிடையாது.
2 2 4ன்னு பழகிறதுக்கே திணறது ஒரு வருஷம் ஆறுது. ஒரு கிளாஸ் தாண்டி வர்றதுக்கு வேதமும் வேதார்த்தங்களும் புரிஞ்சுக்க எத்தனை காலமாகும்? அதனால் அவள் சொன்னதிலே நமக்கு ஒரு விஸ்வாசம், மகா விஸ்வாசத்தை ஏற்படுத்திட்டு யதாசக்தி அனுஷ்டானத்துக்கு கொண்டு வரணும். நம்ம க்ஷேமத்துக்கு தானே சொல்லுவாள். வியாசாதிகள்லாம் பொய் சொல்லுவாளா? இல்லை தப்பான வழியை காட்டுவாளா? நமக்கு நல்ல வழி தான் சொல்லுவாள். கீதையில் கீதாச்சாரியன் உபதேசம் பண்ணதாக இருக்கட்டும், இங்கே ராமகீதையில் ராமர் சொன்னதாக இருக்கட்டும், வியாசர் சொன்ன அனந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், பாரத பாகவதாதி கிரந்தங்களாக இருக்கட்டும். 4 லட்சம் ஸ்லோகம் எழுதியிருக்கார் புராணத்துக்கு மாத்திரம். 4 லட்சம் உதாகிருத்தான்னு கீதையெல்லாம் அவர் எழுதி கொடுத்தது தான். கிருஷ்ணர் சொன்னார்னு பிரசித்தமாக லோக பிரசித்தமாக இருந்தாலும் வியாசர் எழுதலைன்னா தெரியுமா நமக்கு? பகவத்கீதை தெரியுமா? வியாசர் எழுதி கொடுத்தது தானே நமக்கு பாக்கியம். வால்மீகி எழுதி கொடுத்ததுனால தானே ராமச்சரித்திரத்தை இன்றைக்கி அனுபவிக்கிறோம். அதனால் அவள்கிட்ட ஒரு மகாவிஸ்வாசத்தை அவள் வாக்கில் வச்சுட்டு வேதம் சொன்னதான மார்க்கத்திலே நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கணும். வரலைன்னா அதுக்காவது தாபமாவது படணும். எனக்கு இன்னும் நம்பிக்கை வரலையே வேத மதத்தில், ரிஷிகள் மேலெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படலையே. நான் பாரத்வாஜ கோத்திரம்னு சொல்லிக்கிறேன். யாராவது கேட்டாலானால் கௌசிக கோத்திரம்னு சொல்லிக்கிறேன். ஏதோ ஒரு பேருக்காக சொல்கிறேன். உடனே அந்த கோத்திரத்துக்காராக வருத்தப்படக்கூடாது. நான் கௌசிக கோத்திரம்னு சொல்லிக்கிறேன், பாரத்வாஜ கோத்திரம், விஸ்வாமித்திர கோத்திரங்கிறேன். விஸ்வாமித்திரர் திக்காக போய் 1000 வருஷம் காயத்ரி ஜெபிச்சார்னு புராணங்கள் சொல்கிறது. சந்தியானம் பண்ணி எத்தனை நாள் ஆகுது? எத்தனை காயத்ரி ஜபிக்கிறோம்? சந்தி பண்ணாலும் சொல்லிக்கிறதுக்கு ஒரு சம்பந்தம் நமக்கு வேண்டாமா? பாரத்வாஜ கோத்திரம்னா 10 பேருக்கு அது சாப்பாடு போடணும். ரொம்ப மகாபெரிவா எங்கள் தாத்தாலாம் சொல்லுவாள், பாரத்வாஜ கோத்திரம் சாப்பாடு போட்டவர் ரிஷிப்பா. அவர் ராமனோட வந்த அத்தனை பேருக்கும் அயோத்திக்கு திரும்பி வரதே யுத்தம் முடிஞ்சு வந்த ராமாதிகளுக்கு சாப்பாடு போட்டார். ராமனை பார்க்க போன பரதாதிகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டார். ராமாயண கதாபாத்திரத்தில் ஒத்தரை விட்டு வைக்கல பரத்வாஜர், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார். ஆனால் நான் பாரத்வாஜ கோத்திரம்னு சொல்லிட்டு எச்ச கையால் காக்கா ஓட்டாமல் இருந்தேன்னா அந்த கோத்திரத்தை சொல்லிக்கிறதுக்காக அவளோட நம்ம சம்மந்தப்படுத்திக்கிறதுக்கு நம்ம செயல்பாடு இருக்கணும். சும்மா சொன்னால் போகாது, செயலில் இருக்கணும். சொல்கிறது போறவே போகாது, செயலில் இருக்கணும். அதுபோல் அந்தந்த ரிஷிகள், அந்த கோத்திரம், அந்த வழியில் வந்தவாள், நம்ம பூர்வ ஆச்சாரியர்கள், நம்ம பெரியவாள், அவளுக்கு மேலே நம்ம மேதாவி இல்லைங்கிறதுல முதல்ல தீர்மானம் இருக்கா. அவள் சொன்னது தான் நமக்கு வழிகாட்டுதல். அவள் வாக்குனால நமக்கு அவள் தப்பான வழியை சொல்ல மாட்டாள். பிரமாணம் இல்லாமலும் ஒன்று சொல்ல மாட்டாள். எனக்கு தோன்றது நான் சொல்கிறேன் கேளுன்னு ஒரு நாளும் நம்ம பெரியவாள்லாம் சொன்னது கிடையாது. வேதத்தில் எப்படி இருக்குப்பா, ஸ்மிருதியில் எப்படி இருக்குப்பா, தர்மசாஸ்திரத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி பிரமாணம் சொல்லி தான் அவள் சொல்லுவாள். அப்போது அவள் வாக்கில் நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்க, விஸ்வாசத்தை ஏற்படுத்திட்டு அதனால் க்ஷேமத்தை அடையணும். இங்கே ராமரை எப்படியான அயோத்திக்கு திரும்பி அழிச்சுன்னு போயிடணுங்கிறதுக்காக ஜாபாலி கொஞ்சம் நாஸ்திகவாதம் பேசினார் அப்படிங்கிறத உடனே ராமரும் அதை கண்டிக்கிறார். அடுத்த சர்க்கத்தில் ஜாபாலே ஸ்துவச்ச ஸ்ருத்வா ராமஹா சத்யவதாம் வரா சத்யாத்மனாம் வரஹா. சத்தியத்திலேயே போதும் நிலை பெற்றிருக்கிறதான ராமர் இயற்கையிலேயே சத்தியத்திலையும் தர்மத்திலையும் பக்தி உடையதான ஸ்ரீராமர் பதில் சொல்ல ஆரம்பிச்சார். பவான் மே பிரிய காமார்த்தம் வச்சனம் எதி ஹோக்தவானே அகாரியம் காரிய சங்காசம் அபத்தியம் பத்திய சம்ஹிதம். பவானே மரியாதையோடு கூட அவர் இவ்வளோ பேசினதுக்காக மரியாதை குறைச்சுடல. பவான்கிறது பூஜ்ய வச்சார். அக்னிஹோத்ரியவர் பிராமணோத்தமர்னு சொல்கிறார் இல்லையா வால்மீகி. பவான் மே பிரிய காமார்த்தம், எங்கிட்ட ஒரு பிரியத்தினாலே, தேவரீர் எங்கிட்ட உள்ள ஒரு பிரியத்தினாலே சொல்கிறதுக்கே நினைக்கக்கூடாத வார்த்தைகளெல்லாம் நீங்கள் பேசுகிறேன். ஆனால் பிரியத்துக்காக இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது. எங்கிட்ட அளவு கிடந்த பிரியம் இருக்குங்கிறதுக்காக தர்மத்தை அதர்மமாயும் அதர்மத்தை தர்மமாயும் சொல்கிறது உங்களுக்கு அழகில்லை. எனக்கு நீங்கள் ஏதோ ஹிதமாக இருக்கும்னு நினச்சிட்டு சொல்கிறேன், ஒரு நாளும் எனக்கு இதை ஹிதத்தை கொடுக்காது. அகாரியம் காரிய சங்காசம் அபத்தியம் பத்திய சம்ஹிதம். நீ விஷத்தை குடிச்சிருவோம், ஆரோக்கியமாக இருக்கலாம், க்ஷேமமாக இருக்கலாம்னு 100 வார்த்தை இனிக்க சொன்னதுக்காக விஷத்தை குடிக்கிறதா? ரொம்ப தித்திப்பாக இருக்கும்பா, உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், தேக ஆரோக்கியத்தை சத்தை குடிச்சுடு, டிக் 20 உடனே குடிச்சு விட்றதா? டிக் 20ன்னு ஒரு வகை விஷம், பால்டாயில் ஏதோ ஒரு விஷம், அதை எடுத்து குடிச்சுடுவோம், நேம க்ஷேமமாக இருப்பேன்னு சொன்னால் உடனே அதை குடிச்சு விட்றதா? அபத்தியம் பத்திய சம்ஹிதம். எனக்கு அஹிதம்
எனக்கு ஹிதமாக இருக்கும்னு நினச்சின்னு நீங்கள் சொல்கிறீர்கள், இது ஒரு நாளும் எனக்கு ஹிதத்தை கொடுக்க. நிர்மாரியாதஸ்து புருஷா பாபாச்சார சமன்விதா மானம் ந லபதே சத்சு பின்ன சாரித்திர தரிசனா. இது மாதிரி பேசுகிறவன் ஒரு நாளும் சாதுக்கள் சபையில் மரியாதை அடைய மாட்டான். உங்களை போல் பேசுகிறவாள் இல்லை உங்கள் பேசுகிற பேச்சுக்கு சபாஷ் போடுறவாள் பாபாச்சார சமன்விதா, வேத விருத்தமாக பேசுகிறவாள் பாபாச்சாரம் உடையவாள், வேதத்துக்கு விரோதமாக பேசுகிறவாள், தர்ம விருத்தமாக உபதேசங்களை அனுஷ்டானம் பண்ணுறவாள் ஒரு நாளும் சாதுக்கள் சபையில் மரியாதை அடைய மாட்டார். மானம் ந லபதே சத்சு பின்ன சாரித்திர தரிசனா குலீன மகுலீனம் வா வீரம் புருஷமானினம் சாரித்திரமேவ வியாக்கியாதி சுச்சிம் வா எதி வா சுச்சிம். உயர்ந்த குலத்தில் குலீனன்னா உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் அர்த்தம். உயர்ந்த குலத்தில் பிறந்தவனாக இருக்கட்டும், அகுலீனனாக இருக்கட்டும், வீரமுடையவனாக இருக்கட்டும், தெய்வத்திட்ட நம்பிக்கை உடையவனாக இருக்கன்னு சொல்கிறவனாக இருக்கட்டும், ஆச்சாரத்தில் ரொம்ப சீலனாக இருக்கட்டும், அனாச்சாரமாக இருக்கன்னு சொல்கிறவனாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் அவனுடைய ஒழுக்கம்தான் அதை தீர்மானிக்கும். நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன்னு சொல்லிவிட்டு அந்த பழக்கமே இல்லாமல் இருந்தான். நான் இப்போ சொன்னேன் பார்த்தேல, பாரத்வாஜ கோத்திரம்னு சொன்னால் போகிற 10 பேருக்காவது சாப்பாடு போடணும். ஒழுக்கம்ங்கிறது பிஹேவியர், அதுக்கு தான் சாரித்திரம்னு பேர். சாரித்திரம் தான் ஒருத்தனை வாழ வைக்க. சும்மா பேசிகிட்டே இருக்கிறதுனாலையோ ஆர்கியூ பண்ணுறதுனாலையோ தான் மேதாவி போல் காமிச்சின்றதுனாலையோ ஒருத்தன் க்ஷேமமாக இருக்க முடியாது. குலீனம் அகுலீனம் வா வீரம் புருஷமானினம் சாரித்திரமே வியாக்கியாதி சுச்சிம்பா எதுவா சுச்சிம். அவனுடைய பழக்க வழக்கங்கள் தான் ஒருத்தனே வாழ வைக்க. அனார்யஸ்துவார்ய சங்காஷா சௌச்சாத்தீனஸ்ததா சுச்சிஹி. துஷ்டன் நல்லவன் போல இருக்கலாம், உள்ளேயோ வெளியிலையோ சுத்தி இல்லாதவன் சுத்தி உள்ளவன் போல, அந்தக்கரண சுத்தி இல்லாதவன் சுத்தி உள்ளவன் போல நடிக்கலாம். சத்புருஷனுடைய அனுஷ்டானம் இல்லாதவன் பெரிய தன்னை மகான் போல காமிச்சுக்கலாம். கூடாத துஷீலங்கள் உடையவன் நல்ல சீலங்கள் உடையவன் போல காமிச்சுக்கிறான். அனாரியஸ்துவாரிய சங்காஷா சௌச்சாத்தீனஸ்ததா சுச்சிஹி லக்ஷண்யவத லக்ஷண்யா துஷீலா சீலவானிவே அதர்மம் தர்ம வேஷேனே எதீமம் லோகசங்கரம். நமக்கு செய்ய வேண்டியது எதுவோ அதை செய்யாதே, அனுஷ்டானம் இல்லாதே இப்படி ஒருத்தன் நடந்துட்டானால் அவனை மாத்திரம் கெடுத்துக்கல்ல, லோகத்தையே கெடுக்கிறவனாக ஆறான். இது மாதிரி உள்ளவால ஒரு நாளும் நான் மதிக்கிறதில்லை. கஷ்டேதயானஹ புருஷா காரியாகாரிய விசக்ஷணஹ பகுமம்ஸ்யதி மாம் லோகே துர்விருத்தம் லோகதூஷணம். அது மாதிரி நான் உங்களை போல உள்ளவாள் பேச்சை கேட்டேனானால் அறிவுள்ள எந்த மனுஷன், சேத்தையானஹ அறிவுள்ள எந்த மனுஷன் என்னை மதிப்பான்? நாளைக்கு பாபியான துர்விருத்தனான என்னை யார் மதிப்பார்? கஸ்யாஸ்யாம்யகம் விருத்தம் கேனவா சொர்க்கமாப்னுயான். சொன்ன சொல் தவறினத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷன் வாழறதுக்கு அர்த்தம் உண்டா? அதை நான் தவறிவிட்டு எந்த அனுஷ்டானத்தை மேற்கொண்டு நான் கை கொள்வேன்? அதனால இகத்திலேயோ பரத்திலேயோ நான் என்ன க்ஷேமத்தை அடைவேன்? அனயாவர்த்தமானோகம் விருத்தியாஹீன பிரதிஜ்ஞயா கஸ்யாஸ்யாம்யகம் விருத்தம் கேனவா சொர்க்கமாப்னுயாம் காமவிருத்தஸ்வயம் லோகா கிருத்ஸ்னஹா சமனுவர்த்ததே. இஷ்டம் போல வாழலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறையை ஒரு நாளும் நான் எடுத்துட்டது கிடையாது. யத்விருத்தாக சந்தி ராஜானஹா தத்விருத்தாக சந்தி பிரஜாக. நானே அப்படி வாழ ஆரம்பிச்சுட்டேனானால், நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஹிதமாக இருக்குது, நானும் வந்துடுறேன், இந்த தண்டகா வாசம் வேண்டாம், வனவாசம் வேண்டாம், நான் வந்துடுறேன்னு நான் எடுத்துட்டேனானால் யதா ராஜா ததா பிரஜாகான்னு என்னை பார்த்து பிரஜைகளும் வரமாட்டாளா? ராஜா எப்படி இருக்கானோ அதுபோல தானே பிரஜைகள் இருப்பாள். இந்த லோகத்துக்கு நான் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டாமா? காமவிருத்தஸ்வயம் லோகா கிருத்ஸ்னஹா சமனுவர்த்ததே
யத்விருத்தாக சந்தி ராஜானஹ தத்விருத்தா சந்தி ஹி பிரஜாஹ. ஜனங்களும் இப்போ திருடார்களாக ஆயிட்டால் இல்லையா? அவன் திருடுறான், 5 வருஷம் திருடுறான், 5 வருஷத்தில் ஒரு தடவை தானே எலெக்ஷன் வருது, நானும் வாங்கிக்கிறேன் 10, திருடினவன்ட்டு தானே நானும் வாங்கிக்கிறேன் 10 ரூபான்னு ஜனங்களும் பழிகுட்டால் இல்லையா? இப்போது யார் அவ வீட்டு பணத்தையா கொடுக்குறான்? சம்பாதிச்சு எங்களை வச்சு சம்பாதிச்சதுலேருந்து தானே எங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்குறான்னு ஜனங்களும் பழிகுட்டால் இல்லையா? காரணம் என்னன்னால், தேசத்தை ஆள்றவாள் எப்படி இருக்காளோ அவள் குணம் ஜனங்கள்கிட்ட படிஞ்சுவிடும். ஏன்னா அவளுடைய ஆளிகையில் தானே இவா இருக்காள். யத்விருத்தா சந்தி ராஜானஹ தத்விருத்தா சந்தி ஹி பிரஜாஹ சத்யமேவான்று சம்சஞ்சே ராஜவிருத்தம் சனாதனம் தஸ்மாத் சத்யாத்மகம் ராஜ்யம் சத்யே லோக பிரதிஷ்டிதா. என்னுடைய பெரியவர்கள், என்னுடைய மூதாதையர்கள் ஒரு நாளும் தர்மத்தை விட்டு வழி மாறாதவாள், தர்மத்தை ஒரு நாளும் விடாதவாள், அதுலேயும் ராஜதர்மத்தில் ரொம்ப உயிராக வச்சுட்டு இருந்தவாள். அந்த ராஜதர்மந்தான் சத்தியமானது. அந்த சத்தியம்தான் உலகத்தை நிலையாக வைக்கும். அந்த சத்தியம்தான் சத்தியே லோக பிரதிஷ்டிதா. சத்தியே சர்வம் பிரதிஷ்டிதம். வேதம் போய் சொல்கிறது சத்தியத்தில் தான் உலகம் நிலை பெற்றதுக்கு அப்படிங்கிற. அதே இங்கே ராமாயண ஸ்லோகமாக ராமர் சொல்கிறதாக வால்மீகி சொல்கிறார். சத்தியே லோக பிரதிஷ்டிதா தஸ்மாத் சத்யாத்மகம் ராஜ்யம். ராஜ்ய பரிபாலனம் பண்ணவாங்கிறீங்களே, அந்த ராஜ்ய பரிபாலனம் எதை கொண்டு நான் செய்கிறது? சத்தியத்தை கொண்டு தான் செய்யணும். சத்தியத்தை கொண்டு செய்யணுமானால் முதல்ல நான் கடைபிடிக்கிறேன். நான் சத்தியத்தை விட்டுட்டு எதை வச்சுன்னு நான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவேன்? ராஜ்ய பரிபாலனங்கிறது சத்தியத்தை சார்ந்ததாக இருக்கு. உள்ளே போனோமானா சத்தியமேவ ஜெயத்தைன்னு தானே எழுதியிருக்கா. சத்தியமேவ ஜெயத்தைன்னு தானே எழுதியிருக்கா. தஸ்மாத் சத்யாத்மகம் ராஜ்யம் சத்யே லோக பிரதிஷ்டிதா ரிஷயச்சைவ தேவாச்சே சத்தியமேவ ஹிமேனிரே. ரிஷிகளும் தேவர்களும் சத்தியம் ஒன்றையே முக்கியமாக கொண்டிருக்கார், அதையே பெருசாக நினைக்கிறார். சத்தியத்தை அனுஷ்டிக்கிறவள் தான் உயர்ந்த நிலையையும் இந்த லோகத்தில் அடைகிறார். சத்தியவாதிஹி லோகேஸ்மின் பரமம் கச்சதி க்ஷயம். அவர்கள்தான் உயர்ந்த நிலையை அடைகிறாள். இதில் எனக்கு கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. உத்விஜம் தே யதா சர்ப்பான் நராதருதவாதினஹ தர்மஹா சத்தியம் பரோலோகே மூலம் சொர்க்கஸ்ய சோச்யதே. பொய் பேசுகிற மனுஷன் அவனை கண்டு லோகம் நடுங்குவாள். எதை போல் நடுங்குவான்னால், சர்ப்பத்தை கண்டு ஜனங்கள் எப்படி நடுங்கிறாளோ அதுபோல் பொய் பேசுகிறவனை கண்டு நடுங்குவாள். உத்விஜம் தே யதா சர்ப்பானி நரானருதவாதினஹா. பாம்பை கண்டு ஜனங்கள் எப்படி நடுங்குவாளோ அதுபோல் பொய் பேசுகிறவனை கண்டு நடுங்குவாள். சொர்க்கத்துக்கு ஆதாரமாக கையில் உள்ள பாத்தேயமாக இருக்கிறது எதுனால் தர்மமும் சத்தியமும் தான். தர்மஹா சத்தியம் பரோலோகே மூலம் ஸ்வர்கஸ்ய சோச்யதே. அதை யார் விடுவாள்? சத்தியமேவேஸ்வரோ லோகே சத்தியே பத்மா பிரதிஷ்டிதா. சர்வேஸ்வரன் சத்தியத்தில் தான் இருக்கா, சத்தியஸ்வரூபனாக இருக்கா. சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மே. பிரம்மத்துக்கு டெஃபினேஷன் சொல்கிறது வேதம் போய் அதில் முதல் என்ன சொல்கிறதுன்னா சத்தியமாக இருக்கு, ஞானமாக இருக்கு, அனந்தமாக இருக்கு. 3 அடையாளங்கள் சொல்கிறது. பிரம்மத்துக்கு 3 அடையாளம் சொல்கிறது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மே அப்படிங்கிற முதல்ல சத்தியம்தான் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம். அதனால தான் பாகவதம் ஆரம்பிக்கிறதையும் வியாசாச்சாரியா சத்தியம் பரம் தீமஹி அப்படின்னா, சத்தியமான பரமான வஸ்துவே தியானிப்போம் அப்படின்னா. சத்தியமேவேஸ்வரோ லோகே. சத்தியத்தில் தான் பரமாத்மா பிரகாசிக்கிறாள். சத்தியத்தில் தான் பத்மத்தில் இருக்காளே பத்மா, அவளும் சத்தியத்தில் தான் நிலை பெற்று இருக்காள். சத்தியமாகிற பத்மத்தில் தான் பத்மா நிலை கொண்டு இருக்காள். சத்தியம் பத்மா சமாஸ்ருதா சத்தியமூலானி சர்வாணி சத்தியான்னாஸ்தி பரம்பதம். எல்லா லோகங்களும் சத்தியத்தையே ஆதாரமாக கொண்டு இருக்கு. சத்தியத்த லோகத்துக்கு மேலே வேற ஒன்றுமே கிடையாது. சத்தியான்னாஸ்தி பரம்பதம். சத்தியத்துக்கு மேலே ஒரு பதம் கிடையாது.
தத்தமிஷ்டம் ஹுதம் செய்வே தப்தானி ச தபம்சி சே வேதாக சத்திய பிரதிஷ்டானாஸ் தஸ்மாத் சத்தியபரோ பவேத். தானம், யஜ்ஞம், ஹோமமும் மகாமந்திர ஜபங்களும் வேதங்களும் சத்தியத்தையே ஆதாரமாக கொண்டிருக்கு. சத்தியத்தையேன்னா பரமாத்மா. யஜ்ஞம் பண்ணினாலும் பரமாத்மாவுக்காக தான். எல்லாம் சத்தியத்தினுடைய ஆதாரத்தில் இருக்கு. அதனால இந்த உலகமே ஈஸ்வரனுக்கு வசமாக இருக்குன்னால் அப்போ சத்தியத்துக்கு வசமாக இருக்கு. அப்போது நான் மாத்திர சத்தியத்தை எப்படி மீறுவேன்? எங்கள் அப்பாவை எப்படி சத்தியத்தை முடியவானாக செய்வேன்? வேதாக சத்திய பிரதிஷ்டானாக தஸ்மாத் சத்திய பரோ பவேத். அதனால் ஒரு நாளும் நான் சத்தியத்தை மீற மாட்டேன். ஏகஹா பாலயதே லோகம் ஏகஹா பாலயதே குலம் மஜ்ஜத்யேகோ ஹி நிறையே ஏகஹா ஸ்வர்கே மஹீயதே. ஒத்தந்தான் லோகத்தை ரட்சிக்கிறான். இந்த உலகத்தை ரட்சிக்கிறவன் ஒத்தந்தான். ஒத்தந்தான் வீட்டையும் ரட்சிக்கிறான். ஒத்தன் நரகத்தில் விழுந்து கிடக்கான், ஒருவன் சொர்க்கத்தில் பூஜிக்கப்படுறான். எல்லாம் சத்தியத்தினுடைய ஆதாரத்திலேயே இருக்கு. சோகம் பிதுர்நியோகம் தூ கிமர்த்தம் நானுபாலயே சத்திய பிரதிஸ்ரவ சத்தியம் சத்தியேன சமயீகிருதான். சத்தியத்துக்கு மேலே சத்தியமாய் எங்கள் அப்பாட்ட சபதம் பண்ணிட்டு வந்தேன் நான். அவரோட கட்டளையே இப்போ எப்படி நான் மீறுவேன்? அவரும் கிளம்பி போயிட்டார் பரலோகத்துக்கு. அந்த வாக்கை நான் எப்படி காப்பாற்றாமல் இருப்பேன் அப்படின்னெல்லாம் சுவாமி சத்தியத்தினுடைய ஒரு இருப்பையும் பகவானுடைய வேதங்களுடைய பெருமைகளையும் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். இது கொஞ்சம் பெரிய சர்க்கம். இது அந்த நாஸ்திகவாதத்தை கண்டனம் பண்ணுறார். அவர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் பெரிய விஷயங்கள். அவர் விளையாட்டாக பேசிவிட்டார். ஆனாலும் ஆழ்ந்து அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்காக சுவாமி ஒரு விஷயங்களாக எடுத்து சொல்லிட்டு வரார். இந்த சர்க்கம் மேலே தொடர்ச்சியாக நாளைக்கும் சொல்கிறேன். பெரிய பெரிய நாஸ்திகவாதம் பேசினவாள்லாம் மறைஞ்சு போயிட்டா. அது நினச்சி இல்லை. சத்தியம் பேசுகிறவாள் தான் நினச்சிருக்கா. சத்தியத்தை நம்புகிறவாள் தான் லோகத்தில் அதிகமாகவும் இருக்கா. அதனால க்ஷேமத்தை அடையவர்கள் தான் ரொம்ப அதிகமாகவும் லோகத்தில் இருக்கிறத பார்க்குறோம். இங்கே சபரிமலைன்னு சொன்னால் 80,000 பேர் 1,00,000 பேர் போய் நிற்கிறாள். தரிசனம் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியல. ஆனாலும் போயிடுறா. அங்கே போய் ஸ்பாட்டில் ஏதோ சொல்கிறா. ஸ்பாட்டில் ஒரு பாஸ் கொடுக்குறாள். அதை வாங்கிட்டு உள்ளே போகலான்னு இருக்கும். ஆன்லைனில் பதிஞ்சாதான் போக முடியுங்கிறாள். ஒரு சாமானியன் ஒருத்தர் இங்கே ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப அன்றாட உழைச்சாதான் ஜீவிக்க முடியும்னு இருக்கிறவன், உழைச்சாதான்னு மாலை போட்டுன்னு இருந்தான். நேற்று கேட்குறேன், அது என்னமோ தெரியாது சாமி, மாலை போட்டுன்னுட்டே அங்கே போயிட போகிறேன், ஸ்பாட்டில் ஏதோ பாஸ் கொடுப்பாங்களாம், பார்த்துருவேங்கிறான். ஒரு நாளைக்கு 80,000 பேர் போகிறாங்களாம்பா. பாஸ் எடுத்துட்டேன், நீ பாட்டுக்கு மாலையை போட்டுன்னுட்டேன், கிளம்ப போகிறேன், பாஸ் எடுக்கல ஆன்லைன்லேங்கிறியே, என்றைக்கு போக போகிறேன்னா அது தெரியாது, நான் சபரிமலை போயிடுவேன், அங்கே ஏதோ ஒரு இடத்துல கிடைக்குமா பாசி, எப்படியாவது வாங்கிட்டு போயிடுவேன். இப்படி ஒரு நம்பிக்கையோடு கூட லட்சக்கணக்கான பேர் ஒரு கோவிலுக்கு போகிறாள்னு சொன்னால் எந்த ஆதாரத்தில் போகிறாள்? சபரிமலைன்னா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இது மாதிரி ஸ்ரீரங்கம் வரவாளும் உண்டு. பத்ரிகாசிரமம்னாலும் அங்கேயும் 50,000 பேர் 1,00,000 பேர் சமயங்களில் சீசன்களில் தரிசனம் பண்ணுறாளுங்கிறார். ஒரு சத்தியம் இல்லாத இத்தனை பேர் அதில் ஈடுபடுவாளா? பொய்யில் போய் எல்லாரும் ஈடுபட முடியுமா? தொடர்ந்து ஈடுபட முடியுமா? பொய் நிலச்சி இருக்குமா? சத்தியம்தான் நிலச்சிருக்கு. சத்தியே சர்வம் பிரதிஷ்டித். சத்தியத்தில் தான் நிலச்சிருக்கு. அதுதான் பரமாத்மா. இந்த சத்தியம்தான் பரமாத்மா. அதுதான் சத்து சித்து ஆனந்தம். சத்தியத்தால் அடைய வேண்டியது தான் அது. சத்தியம் எங்கே இருக்கோ அங்கே பரமாத்மா வருவார். இல்லை அந்த பரமாத்மாவை நோக்கி சத்தியத்தை கடைபிடிக்கிறவன் அழைச்சிட்டு போகப்படுவார். சத்தியத்துக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற அவதாரம் ஸ்ரீராமாவதாரம். அதை இங்கே அழகாக ஆரம்பித்து சொல்கிறார். இன்னும் பல விஷயங்கள் ஜபாலி சொன்ன விஷயங்களுக்கும் மறுப்பு சொல்ல போகிறார். எல்லாம் நாளைக்கு சொல்கிறேன். மேலே ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். தர்மமும் சத்தியமும் தான் நமக்கு என்றைக்கும் ரட்சகம் அப்படிங்கிறத ராமாயணம் தொட்ட இடங்கள்லாம் சொல்கிறார். சத்திய தர்மாபிரக்தானாம் நாஸ்தி மிருத்யுகிருதம் பயம் அப்படிங்கிறார் யுத்தகாண்டத்தில் விபீஷண சுவாமி. சத்தியத்தையும் தர்மத்தையும் நம்பின வாழ்கிட்ட மிருத்யு கிட்ட வரமாட்டான்கிறார், அகால மிருத்யு வரமாட்டான்கிறார். தர்மாத்மா சத்தியசந்தஷ்டே அப்படின்னு சொல்லி தான் இந்திரஜித்தை ஜெயிக்கிறார் லக்ஷ்மண சுவாமி. கடைசியில்
ரொம்ப உயர்ந்த கிரந்தம் ஸ்ரீமத் ராமாயணம். தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் ரொம்ப மதிப்பு கொடுத்ததானே ஒரு கிரந்தம். அதனால் அழிவில்லாத, சத்தியத்துக்கு எப்படி அழிவில்லையோ அந்த கிரந்தத்துக்கும் அழிவில்லை. 2 யுகம் தாண்டி இன்றைக்கும் அந்த புஸ்தகம் படிக்கப்பட்டுருக்கு, பூஜிக்கப்பட்டுருக்கு. ஏதோ ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு கொண்டு இந்த புஸ்தகம் உபயோகப்படலை. ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகம் நோட்ஸ் எடுத்து போகணுன்னு பூஜிக்கப்படுற அளவுக்கு இன்றைக்கும் 3வது யுகமாக இந்த யுகம். திரேதாயுகத்தில் எழுதினது, திரேதாயுகத்திலையும் பூஜிச்சு, துவாபர யுகத்திலையும் பூஜிச்சு, இப்போ கலியுகத்திலையும் பூஜிக்கப்படுறது இந்த கிரந்தம். பேர்பட்ட ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீராமன் நமக்கும் இந்த தர்மத்திலையும் சத்தியத்திலையும் என்றைக்கும் இந்த விஸ்வாசத்தை கொடுக்கட்டும். ஸ்ரீராமானுகிரகம் நம்ம எல்லாருக்கும். பிரம்மே முகூர்த்தே பரிதஸ்வபக்தைः சந்திருஷ்டசர்வோத்தம விஸ்வரூபா ஸ்வதைல சம்சேவகரோகஹர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஸ்ரீநீலகண்டாய वृषध्वजाय स्रग्गन्धभस्मात्यभिशोभिताय सुपुत्रदारादिसुभाग्यदाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. महादेव 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 महादेव. जानकीकान्तस्मरणं सद्गुरु आञ्जनेयमूर्ति की. श्री राम राम राम.